देवी त्वन्महिमावधिर्न हरिणा नाभित्वया ज्ञायते यद्यप्येवमतापि नर्वयुवयोः सर्वज्ञता हीयते यज्ञास्येव तस्य तामनुगुणां सर्वज्ञताया विदुः यो मां भोजमिदन्तया किल वितन्भ्रान्त्योऽयमित्युच्यते शतमकमणिनीलाचारुकल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः फलकविनिहिताभिष्टग्भिराः कृष्टनाथ विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजामः श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् मङ्गलं कोसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ति तनूजाय सार्वभौमाय मङ्गलम् मादृशा किञ्चनत्रानबद्ध कङ्कणपानये भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् எல்லா பிரமாணங்களிலே தேகத்தாலே பேரென்கிறது, திருமந்திரத்தில் ஆத்மாவாலே பேரென்கிறது, சரமஸ்லோகத்தில் ஈஸ்வரனாலே பேரென்கிறது, தயத்தில் பெரிய பிராட்டியாராலே பேரென்கிறது என்பது முக்ஷுப்படியிலே புலலோகாச்சாரியர் காட்டின அற்புதமான சூத்திரம். மற்ற பிரமாணங்கள் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இதை தவிர மற்ற பிரமாணங்களிலே எல்லாம் தேகத்தாலே பேரென்கிறது. நாம் தேகத்தாலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இப்படி காரியம் செய்வதுதான் உபாயம், பெருமானை அடைவதற்குண்டான வழி. எப்படி பலம் கிடைக்கும் என்றால் தேகத்தாலே, தேகத்தை கொண்டு ஒரு காரியம் செய்ய, அதனாலே நமக்கு பலம் கிடைக்கும் என்று சகல இதர பிரமாணங்களும் தெரிவிக்கிறது. அப்படியல்லாமல் திருமந்திரம் அது ஆத்மாவாலே பேரென்கிறது. ஆத்மா ஜீவாத்மாவானவன், அவன் எம்பெருமானோடே இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அறிய தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய யோக்கியன் அல்லன், நான் எம்பெருமானுக்கே அனன்யாருக சேஷபூதன் என்கிற ஞானம் ஏற்படுகிறபடியாலே எம்பெருமான் விஷயீகரிக்கிறான். அதனாலே ஆத்மாவாலே பேர் என்று தெரிவித்தது திருமந்திரமானது. சரமஸ்லோகமானது ஈஸ்வரனாலே பேர், பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனாலேயே பேர் என்று நானே எல்லாவற்றையும் செய்கிறேன் காட்டினான் கீதாச்சாரியன். அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி என்று, நான் எல்லா பாபத்திலிருந்தும் விடுவித்தவனாக ஆக்குகிறேன், கவலைப்படாது என்று தன்னுடைய திருவடிகளையே உபாயமாக காட்டிக் கொடுத்து, இதெல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தா போலே துவயமானது பெரிய பிராட்டியாராலே பேரென்கிறது. பெரிய பிராட்டியார் அவராலே தான் பேரு, அவளாலே தான் லாபம் பலம் என்று காட்டி, எப்படி பெரிய பிராட்டியாராலே பேருன்னு சொல்ல முடியுமா? எம்பெருமான் தானே பல பிரதாதாவா இருக்கான், பலத்தை கொடுக்க வேண்டும் என்றால் யார் கொடுக்கணும்னா எம்பெருமான் தான் கொடுக்கணும், ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது பிராட்டியாராலே பேர் என்றால் என்ன அர்த்தம் என்றால், பெரிய பிராட்டியாராலே பேராகையாவது இவள் புருஷகாரமானால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான் என்று அடுத்தபடியாக அற்புதமாக காட்டினார். பெரிய பிராட்டியாராலே பேர் என்றால் என்ன காட்டப்பட்டதுன்னா, இவள் புருஷகாரம் பண்ணால்தான் எம்பெருமான் காரியம் பண்ணுவான். இவள் புருஷகாரம் பண்ணலன்னா எம்பெருமான் காரியம் பண்ணுவானா என்று சொல்ல முடியாது. பெருமான் காரியம் பண்ணலாம், அல்லது நம்முடைய பாபத்தை பார்த்து தண்டித்தாலும் தண்டிக்கலாம். ஆனால் இவள் புருஷகாரம் பண்ணால் கட்டாயம் பெருமான் காரியம் பண்ணுவான் என்கிறதை ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டித்து துவயம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே என்பதுதான் துவயத்தின் பூர்வகண்டம், முதல் பாகம். அந்த பூர்வகண்டம் எதை காட்டுகிறதுனா, ஸ்ரீமன் என்று தொடங்கக்கூடிய காலத்திலே ஸ்ரீ என்று தொடங்குகிறது. பெரிய பிராட்டியாரோடே கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான்
அவனுடைய திருவடித்தாமர்களை பற்ற வேண்டும். இரபடியாலே பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் மேலே சொல்லக்கூடிய பலம் கைபுகரும் என்று காட்டுகிறது துவயம். இப்போ இந்த அர்த்தம் மற்ற திருமந்திரத்திலேயோ சரமஸ்லோகத்திலேயோ இல்லையா? இந்த துவயம் என்பது மற்றதுக்கெல்லாம் விருத்தமா என்றால் கிடையாது. அவ்விடத்தில எல்லாம் இது மறைந்து கிடக்கிறது. இந்த அர்த்தமானது உள்ள மறைந்திருக்கு. திருமந்திரத்துல எடுத்துட்டா அகாரத்துக்குள்ளே மறைந்து கிடக்கிறது அகாரம். அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, எம்பெருமானுக்குள்ளே எப்படி எம்பெருமான் திருமார்பிலேயே பிராட்டி எழுந்தருள் இருக்கிறாளோ அதே போல இந்த அகாரம் இவனை விட்டு பிரியில் பக்ஷணம் விட்டு பிரிவது, எம்பெருமானை விட்டு பிரியாமல் பிராட்டி இருக்கிறா போல இந்த அக்ஷரத்தை விட்டும் பிரியாமல் இருக்கிறாள். பிரணவத்திலே அகாரத்துக்குள்ளே பிராட்டியானவள் காட்டப்படுகிறாள், ஆனால் மறைத்து காட்டப்படுகிறாள். அதே போலத்தான் சரமஸ்லோகத்திலே, ஆனால் துவயத்திலேதான் ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டப்படுகிறது பிராட்டியினுடைய புருஷகார வைபவம். அதனால்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் துவயத்திலே நிரதராயிருந்தார்கள். எப்பொழுதும் தயானுசந்தானம் செய்து கொண்டு துவயத்தை மனனம் செய்து கொண்டு பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானை பற்ற வேண்டும். அவர்கள் இருவருடைய திருவடித்தாமர்களிலேதான் கைங்கரியம் என்பதிலே ஊன்றியிருந்தார்கள். ஏக கண்டராய் எல்லா ஆச்சாரியர்களும் இந்த அர்த்தத்தை அதிலே ஊன்றியிருந்தார்கள் என்பது நம்முடைய சம்பிரதாயத்துக்குண்டான பெருமை. அதனாலே நம்முடைய ஆச்சாரியர்களுடைய வைபவம் என்ன என்றால், என்னதான் மற்ற பிரமாணங்கள் எல்லாம் தேகத்தினாலே பேர் என்றெல்லாம் பலபடியாக சொன்னாலும் அவை எல்லாவற்றையும் தள்ளி திருமந்திரத்திலேயும் சரமஸ்லோகத்திலேயும் ஆத்மாவாலும் ஈஸ்வரனாலும் பேரு என்றாலும் அதிலே உள்புகுந்திருக்கக்கூடிய அர்த்தம் துவயத்திலே காட்டப்பட்ட அர்த்தம் என்று கொண்டு சாரமான அர்த்தம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு எது என்றால் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுவதே என்பதை அறுதியிட்டிருந்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அப்படி இந்த அர்த்தம் நெஞ்சிலே தேங்கினவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் உடைய வாசலிலே வந்து நிற்கிறோம் என்று ஆண்டாள் இவ்விடத்திலே தெரிவிக்கிறாள். தன்னுடைய திருப்பாவையிலே 18வது பாசுரத்திலே, துமதகளி தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். ஆச்சரியமான பாசுரம். கீழ்ப்பாசுரத்திலே ராமனை எழுப்பினாள், லக்ஷ்மணனை எழுப்பினாள். முன்பு தசரதன் என்ன, அவனுடைய மனைவிமார்கள் என்ன, எல்லாரும் எழுப்பினாள். அவர்கள் எல்லோரும் அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் ராமன் கடைசி வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. அதனால பார்த்தாள், ராமன் எழுந்திருக்காததுக்கு காரணம் சீதையை நாம் எழுப்பாதபடியால் அவளை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்ற வேண்டும். அவ்விடத்திலே தவறினோம் நினைத்தாள். அதனால எல்லோரும் சேர்ந்து சீதையை எழுப்புகிறார்கள். மதகளித்தான் ஓடாத தோல்வலியன் என்று யானையை தள்ளக்கூடிய பெரிய பாகு பலத்தோட கூடினவன் தசரத சக்கரவர்த்தி. இவளே கொண்டாடுகிறாள் தன்னுடைய மாமனாரினுடைய வீரத்தை. சத்ருசைன்ய பிரதாபினகா என்று சத்ரு சைன்யங்கள் எல்லோரும் கொண்டாடும்படியான பிரபாவத்தோடே கூடினவன். அப்படிப்பட்ட தசரத மன்னவனுடைய மருமகள் நான் சொல்லிக் கொள்கிறாள் சீதை. அதுதான் இவளுக்கு உகப்பாகையாலே, இப்படி சொன்னால்தான் இவளுக்கு பிடிக்கும். அதனாலே ஆண்டாளும் அதையே இட்டு தெரிவிக்கிறாள். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். இவள் நப்பின்னை ஸ்தானியளாயிருக்கிறாள். நப்பின்னை எப்படி கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமானுக்கு கண்ணனுக்கு புருஷகார பூதையாயிருக்கிறாள், அதே போல ராமாவதாரத்திலே சீதா பிராட்டி புருஷகார பூதையா இருக்காள். ஆனால் நப்பின்னைன்னு தெரிவித்தது மறைத்து காட்டுகிறாள். அது சீதையை காட்டும். அது மட்டுமல்ல, நப்பின்னைன்றவள் பெரும் பிராட்டிக்கு பெரிய பிராட்டியாருக்கு அவயவஸ்தானத்திலே இருக்கிறாள். அங்கங்களைப் போல இருக்கக்கூடியவள் பெரிய பிராட்டியாள் தான், உயிரை போல இருக்கக்கூடியவள். அதனால எந்த தேவிமாரை சொன்னாலும் அது பெரிய பிராட்டியாரை காட்டும் என்று சொல்ல தட்டில்லை. அதனால தான் நப்பின்னாய் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் இவ்விடத்திலே சீதா பிராட்டிய. இப்படிப்பட்ட நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய். கந்தம் கமழும் குழலி, என்ன குழல் கற்றை, என்ன வாசம், என்ன வாசம். பெருமான் அவனையே பிச்சேத்தும்படியான வாசம் அல்லவா. தம் கமழும் குழலின்னு கேசவனாக இருக்கிறான். பிரசஸ்த கேசபாசத்தோடே கூடியிருக்கிறான். சர்வகந்தகா என்று எல்லா விதமான வாசனையோடையும் கூடியிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமானும் இவளுடைய குடலிலே மயங்கி கிடக்கிறான். இப்படிப்பட்ட குடற்கற்றை உடையவளே, கந்தம் கமழும் குழலி கடதிரவாய், நீ வாசலை திறக்க வேண்டும். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். அவ்விடத்துலதான் தெரிவித்தாள். எல்லா இடத்திலேயும் வந்து கோழியானது அழைத்தது தெரிவித்தாள். கோழினா எது என்றால், கோழி என்பதற்கு என்ன சுபாவம் என்றால், அது குப்பையில போய் இப்படி குப்பையை கிளறி 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 அதுல இருக்கக்கூடிய ரத்னம் என்ன,
முத்தென்ன ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தேடி எடுத்துடும். உயர்ந்த பதார்த்தங்கள் இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்துடும். அது கோழிக்குண்டான ஒரு சுபாவம். உடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், கோழியைப் போலே இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். கோழி எப்படி இருக்கும் அதை போலே எது தேவையில்லாத விஷயமோ அதையெல்லாம் தள்ளி சாரமான அர்த்தம் என்ன என்பதை கிரகிக்க வேண்டும். கோழி எப்படி குப்பையை கிளர்ந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய ரத்னமோ அல்லது வைரமோ அல்லது தனக்கு வேண்டிய தானியங்கள் முதலிய உணவோ அதை தேடி எடுக்கிறதோ, அதே போல நாமும் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கு, அதை எல்லாவற்றையும் தள்ளி எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். எது தேவையில்லாத விஷயங்கள்னா வேதம் நிறைய சொல்றது, இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும், திரைகுண்ட விஷயா வேதா என்று குணத்தோட கூடினவர்கள், சாத்விக ராஜச தாமச குணங்களோட கூடின மூவருக்கும் பொதுவானது வேதம். அதனாலே 3 பேருக்கும் பொதுவாக பலபடியாக பேசுகிறது வேதமானது. அதிலே மற்ற பேருக்கு சொன்னவை எல்லாவற்றையும் தள்ள வேண்டும். அவையெல்லாம் தேகத்தாலே பேரு, தேகத்தாலே உபாயம்னு சொல்றது. அதையெல்லாம் தள்ளிட்டு இந்த திருமந்திரத்திலேயும் சரமஸ்லோகத்திலேயும் வைத்துக்கொண்டு உள்பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தமான துவயத்திலே காட்டப்பட்ட அர்த்தம் பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக பற்ற வேண்டும் என்கிற அர்த்தத்தை சாரமாக கொண்டவர்கள் கோழியைப் போல இருக்கும். சாரத்தை, அந்த பெரிய பிராட்டியாரில்தான் பேரு என்கிற சாரத்தை கிரகித்திருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் கோழிகள். அப்படிப்பட்ட நாங்கள் எல்லோரும் என்று தங்களை தெரிவித்துக் கொள்கிறாள். எப்படி அதை கிரகிச்சிருக்கான்னு தெரியறதுன்னா அதனாலதான் இப்பொழுது பாசுரம் பாடுறேன். பிராட்டியை எழுப்புவதற்கே காரணம் என்ன? இவளை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானை பற்ற வேண்டும் அல்லவா, இதனாலே நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் என்று அண்டாளி விடத்திலே தெரிவிக்கிறாள். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூப்பினகான். சீதா பிராட்டியை தேவர் எழுந்திருக்க வேண்டும், விடிந்து விட்டது, மாதவி பந்தல் மேல் என்று உம்முடைய பந்தல், உடைய திருமாளிகையின் வாசல்ல இருக்கக்கூடிய பந்தலின் மேலே பல்கால் குயிலினங்கள் கூப்பினகான், பலபடியாக குயில் இனங்கள், குயில் கூட்டங்கள் இருக்கிறதே அவையெல்லாம் கூவிவிட்டன, பலபடியாக கூவிடுது. அதனாலே விடிந்து விட்டது, விடிந்ததற்கு அடையாளமாயிற்று, அதனாலே நீர் எழுந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். இதனாலே இன்னொரு அர்த்தத்தை சூசிப்பிக்கிறாள் ஆண்டாள். இதை காட்டுகிறாள்னா மாதவி பந்தல் மேல், மாதவி பந்தல், மாதவி என்றால் பெரிய பிராட்டியார், அவளுக்கே மாதவின்னு ஒரு திருநாம். மாதவி மாதவ பிரியாம் என்று வேதமானது கொண்டாடுகிறது. அவளுக்கு மாதவின்னு ஒரு பேர். அந்த பெரிய பிராட்டியாரினுடைய பந்தல் மேல், பந்தல் பந்தல் பந்தல்னா என்ன பண்றது, கீழே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிழல் கொடுக்கிறது. அதே போல் இவ்விடத்திலே பந்தல், மாதவி பந்தல்னா பெரிய பிராட்டியாரினுடைய நிழலிலே ஒதுங்கினவர்கள், பந்தலின் கீழே ஒதுங்கினவர்கள். அப்படி இருக்கக்கூடிய எல்லா அடியார்கள் எல்லாம் என்ன பண்றா அப்படின்னா பல்கால் குயிலினங்கள் கூப்பினகான், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா குயிலைப் போலே இருக்கிறார்கள். அந்த பந்தலின் மேலே எல்லாம் கோஷிக்கும்படியாக, அதாவது பந்தலின் மேலே சப்தம் எழும்படியாக, பெரிய பிராட்டியாரினுடைய திருச்செவியிலே சப்தம் கேட்கும்படியாக அவருடைய நிழலிலே ஒதுங்கி இருந்து சப்தத்தை எழுப்ப வல்லர்களாய் இருக்கிறார்கள் குயிலை போன்றவர்கள். யார் குயிலை போன்றவர்கள் என்றால் வால்மீகி போல்வார். அவதான் எப்படி இருக்கா, வால்மீகி எப்படி இருக்காரு, ஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் அருஷ்ய கவிதாஷாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். கீழே ஒரு நாள் அனுபவித்தோம், வால்மீகி என்கிறவர் கோகிலம் என்று குயிலை போலே இருக்கிறார். அவர் ஆச்சரியமாக கூவக்கூடியதுதான் அமரோ மேதி மதுரம் மதுராட்சரம், ராமா ராமா ராமான்னு கூவுகிறார். அந்த கூவக்கூடிய பாடல்கள் இருக்க எப்படி இருக்கிறது, குயில் கூவுமா போலே இருக்கிறது, குயிலை போலே பரமதுரமாக கூவுகிறார் வால்மீகி. அந்த வால்மீகி மட்டுமல்ல, இப்போ என்ன ஆயிடுத்து, வால்மீகியை போல இருக்கக்கூடிய பல பேர். வால்மீகி அன்று கூவினார், அன்று சீதா பிராட்டி அவருடைய ஆசிரமத்திலே, வால்மீகியினுடைய ஆசிரமத்திலே இருந்தால் ராவண வதத்துக்கு பிற்பாடு. ராமன் அழைத்து சென்றார், லக்ஷ்மணனை அழைத்து சென்ற விடத்திலே விட சொன்னார். லக்ஷ்மணனும் அழைத்து சென்றால் சீதா பிராட்டியை. சீதா பிராட்டி தான் கர்ப்பவதியா இருந்த காலத்திலே முனிவருடைய கிரகத்திலே வாசம் செய்ய வேண்டும் என்று ஆசையோடே கூடியிருந்தார். விடத்துல ராஜதானியில இருக்கக்கூடாது, காட்டுல இருக்கணும், நல்ல செடி கொடிகள் மரங்கள் பட்சிகள் இவையெல்லாம் இருக்கக்கூடிய இடம், முனிவர் இருக்கக்கூடிய இடம், அவ்விடத்தே இருக்க வேண்டும் ஆசைப்பட்டார். அதனாலே லக்ஷ்மணன் அவனை இட்டு இவளை தேரிலே அழைத்து சென்று வால்மீகியினுடைய ஆசிரமத்திலே விட சொன்னார். இப்பொழுது வால்மீகி ஆசிரமத்திலே இருந்த காலத்திலே தான் பலபடியாக ராமாயணத்தை பாடுகிறார் வால்மீகி முனிவர். அவ்விடத்திலே பிறந்த லவகுச்சர்கள்,
அந்த குழந்தைகளுக்கு ராமாயணத்தை கற்று வைக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார் வால்மீகி முனிவர். எல்லாம் விற்த்தாந்தம் பார்க்கிறோம். அப்படி பலகால பொழுது பாடினாரே, அதை போலே இப்பொழுது பல பேர் பாடுகிறார்கள். எப்படி அக்காலத்திலே மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு, குயிலானது என்ன பண்றது, மரத்தின் மேல உட்கார்ந்து பாடுறது. அதே போல மரத்தின் மேலே அமர்ந்து பாடினான் திருவடி ஹனுமான். அவன் லங்கையிலே அசோகவனத்திலே சிங்சுபா விருட்சத்திலே மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு ராமாயணத்தை பாடினான். அதை கேட்டு நீர் உயிர் தரித்தீர். இழையே அந்த விற்த்தாந்தத்தை அனுபவித்தோம். அதை கேட்டபடினால்தான் உயிரோடையே இருக்க முடிந்தது. அப்படிப்பட்ட ராமாயணத்தை இப்பொழுது எல்லோரும் பாடுகிறார்கள். ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல. வசிஷ்டர் என்ன, பரத்வாஜர் என்ன, வால்மீகி என்ன, சபரி என்ன, குகப்பெருமாள் என்ன, சுக்ரீவ மகாராஜன் என்ன, விபீஷணன் என்ன, விஸ்வாமித்திரர் என்ன, பரத சத்ருக்னர்கள் என்ன, இவர்கள் தொடக்கமான எத்தனையோ பேர் எல்லோரும் சேர்ந்து இந்த ராமாயணத்தை பாடுகிறார்கள். குயில் கூமா போலே கூகிறார்கள். குயில் கூமா போலே எம்பெருமானுடைய திருநாமங்கள் எல்லாம் பலபடியாக கூவிக்கொண்டே வந்தோம். பல்கால் கீழே ஆரம்பித்து பலபடியாக கூவினோம். பேய்முல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நாவாய் பிளந்தான மல்லரமாட்டியா தேவாதிதேவன் மாமாயன் மாதவன் பொய் கோவிந்தனின் வைகுந்தனின் நென்னு நாமம் பலவும் நவின்னு நாராயணன் மூர்த்தி பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணன் இத்தியாதி எவ்வளோ திருநாமங்கள் கீழே. உகில்வண்ணன் பேர் பாடி மனத்துக்கினியான் உள்ளின் வாய் கீண்டானை பொல்லா ஹரக்கரை சங்கொடு சக்கரமேந்தும் தட கையன் பங்கைய கண்ணான் வல்லான கொன்னான மகத்தார மாத்தளிக்க வல்லானை மாயனை. இப்படி பலபடியாக பாடினோம். எல்லாம் பல்கால் பலபடியா அவனுடைய திருநாமங்கள் எல்லாம் இருக்கிறதே, இந்த திருநாமங்களை எல்லாம் பாடினோம். பல்கால் குயில் இனங்கள் கூவினகான், குயில் கூட்டங்களாக ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, பிருங்கம் பிருங்கமாக நிறைய பேர் சேர்ந்து பாடினோம். தேவரீர் பந்தலின் கீழே பாடினோம். பெரிய பந்தல்னா என்ன, உங்களுடைய நிழலின் கீழே, உடைய நிழலீடு இருக்கக்கூடிய உங்களுடைய திருமாளிகையின் முத்தத்திலேயே நின்று கொண்டும் பலபடியாக பாடினோம். பாடின பிற்பாடு நீர் எழுந்திருக்க வேண்டாமா? ராமநாமத்தை கேட்டால், ராமாயணத்தை கேட்டால் உடனடியாக எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்து கதவை திறந்து உள்ளே வாங்கோன்னு சொல்லு. ஏன் தெரியுமா? இந்த ராமாயணம் முழுவதும் தேவனுடைய பிரபாவத்தை அல்லவா பாடுறது. ராமாயணம்ன்றதே யாரினுடைய பிரபாவம்? ராமனுடைய பிரபாவமா கேட்டார்கள் நம்முடைய பூர்வர்கள். கிடையாதுன்னு சொல்லிட்டார். யார் சொன்னா? வால்மீகியே சொல்லிட்டார். வால்மீகியே என்ன பண்ணார் அப்படின்னா, ராமாயணபரம் சீதாயா சரிதம் மகத். வால்மீகி தெரிவிக்கிறார், ராமாயணம்ன்றது என்னன்னா சீதாயா சரிதம் மகத், சீதையினுடைய சரித்திரம். அதைதான் ராமாயணமாக்குறது. ராமாயணம்னு பேருதான், கதாநாயகன் பேரை வைக்கணுமே என்கிறபடியாலே சரி ராமனுடைய பேரை வைப்போம் அப்படின்றதுக்காக ராமாயணம் என்று பேர் வைத்தாரே தவிர இல்லைன்னா உண்மையிலேயே இதற்கு ராமாயணம் என்று பேரே வைக்கக்கூடாது. சீதாயனம் தான் பேர் வைக்கிறது. இது சீதையினுடைய சரித்திரம் தான். அப்படி பூர்ணமாக சீதையினுடைய பிரபாவத்தை தான் காட்டுகிறது. தான் காட்டினார் சிவராஜர் பட்டர். ஸ்ரீமத் ராமாயணம் அபிபரம் பிராணித்தி துவச்சரித்திரி. ஸ்ரீமத் ராமாயணம் அபிபரம், ஸ்ரீமத் ராமாயணம் என்று இருக்கக்கூடியதும் ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீராமாயணமாக ஆகி பராசரப்பட்டர் காட்டுகிறார். ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்ரீமத் ஸ்ரீன்றது அடைமொழி ஆயிடும். ராமாயணம் என்பதற்கு ஸ்ரீமத் என்று சொன்னா ஸ்ரீயோட கூடினது. ஸ்ரீ என்பது ராமாயணத்துக்கு அடைமொழி என்பது கிடையாது. ஸ்ரீராமாயணம் என்று நம்முடைய சம்பிரதாயத்துல தெரிவிக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஸ்ரீ பெரிய பிராட்டியார் அவளுடைய சரித்திரம், சீதையினுடைய சரித்திரம் என்கிறபடியாலே இது ஸ்ரீராமாயணம். ஸ்ரீன்றது அடைமொழி கிடையாது. அவ்விடத்துல பிராட்டியினுடைய சரித்திரம்னு அர்த்தம். சீதா ராமாயணம், ராமனுடைய மனைவியான சீதை அவளுடைய அயனம்னு அர்த்தம், அவளுடைய சரித்திரம்னு அர்த்தமே தவிர இது உண்மையிலேயே ராமாயணம் கிடையாது. இல்லைன்னா ராமாயணத்துக்கு இன்னொரு யுத்தத்தையும் காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். ராமாயணம்னா ரமா என்று பெரிய பிராட்டியாருக்கு திருநாள். இதனாலே ரமா என்கிற பெயரை கொண்டு ரமையினுடைய அயனம், அவளுடைய சரித்திரம் ராமாயணம் என்றும் ஒரு அர்த்தம் கொள்ளலாம் நம்முடைய பூர்வர்கள் ஆச்சரியமாக காட்டுகிறார்கள். அதனாலே ராமாயணம் என்றது பிராட்டியினுடைய பெருமையை தான் காட்டுது. தான் காட்டினார் முமுட்சுப்படியிலே பிள்ளலோகாச்சாரியர். திகாசேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறை இருந்தவளே தம் சொல்லுகிறது. திகாசேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தினால எது காட்டுகிறதுன்னா சிறை இருந்தவளே தம். ராமனுடைய பெருமை சொல்றதா? ராமனுக்கு ஒரு பெருமையும் கிடையாதுன்னா. அவன் பெருமை வந்தான் போனான், காட்டுக்கு போனான் வந்தான், அவ்வளவுதான். இதோ அவ்விடத்திலே
தாப்பனார் சொல்றதை கேட்கறதுக்காக வந்தான், அதை கேட்டான், முனிவர் சொல்றதான் கேட்டான், அவ்வளவுதான் காட்டப்படுகிறதே தவிர சீதையினுடைய பிரபாவம் தான் பூர்ணமா காட்டுறது. இடத்திலே சிறை இருந்தவள் தெரியறதுன்னா சிறையிலே போய் இருந்தாள், தான் சிறையிலே போய் இருந்தாள். உண்மையிலேயே ராவணனை அபகரித்துக் கொண்டு சென்றான் சீதை என்றால் ஒரு காலத்திலையும் கிடையாது. ராவணன் நினைத்தால் அபகரிச்சுன்னு போக முடியுமா? சீதா பிராட்டி எப்படிப்பட்ட பதிவிரதையா இருக்கக்கூடியவள், எம்பெருமானையும் பிராட்டியும் பிரிக்கக்கூடிய சக்தி உண்டா ராவணனுக்கு? ஒரு காலத்திலையும் கிடையாது. இவள் தான் போனான், இவளாக சென்றாள். ஏன் அப்படின்னா சுரஸ்திரீ துக்கசாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசார் உபாசகா. பிராட்டியை தெரிவிக்கிறாள் சுரஸ்ரீ துக்கசாந்தை. சுரஸ்திரீ தேவஸ்திரீகள், இவர்களையெல்லாம் கவர்ந்து வைத்திருக்கிறான் ராவணன். பல பல தேவஸ்திரீகள், அவர்களை எல்லாம் பிடிச்சுன்னு வந்து அபகரிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கான் ராவணன். அவர்களுடைய சிறையெல்லாம் விடுவிக்க வேண்டும், அவர்களெல்லாம் சிறையிலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்று அவள் சிறையை விடுவிப்பதற்காக தான் சிறையிலே இருந்தாள். அவளுக்கு விடுவு ஏற்பட வேண்டும், அவ எல்லோரும் வெளியிலே சுதந்திரமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன ஒரு வருத்தமும் இருக்கக்கூடாது என்கிறபடியாலே தான் சென்று சிறையிலே இருந்தாள் 10 மாசம். இவள்தான் சிறை இருந்தாளே தவிர அவர்கள். அதனாலே ராவணன் இவளை இழுத்து கொண்டு சென்று வைக்கவில்லை. நம்முடைய பூர்வர்கள் அற்புதமாக காட்டுகிறார்கள், இவளுடைய கிருபையாலே சென்றான். முதலில் பிறந்தது கிருபையை வெளியிடுகைக்காக. முதல்ல சீதா பிராட்டி பிரிந்ததற்கான கிருபையை வெளியிட வேண்டும், உடைய கிருபை எப்படிப்பட்டது அதை காட்ட வேண்டும் என்பதற்காக சென்றாள். இடத்திலே போயிருந்தாள். ராட்சசனாயிருந்தாலும் அவனுக்கு உபதேசிப்பேன், ராட்சசிகளையும் ரட்சிப்பேன் என்று கொண்டல்லவா கிருபையை காட்டினான். அந்த கிருபையை காட்டின சீதா பிராட்டியினுடைய பிரபாவம் தான் ராமாயணம் 30. அவன் பிரிந்து அவ்வளோ துடிக்கிறானே சீதையை விட்டு பிரிந்து, அதனாலே பிரபாவம் யாருக்கு? ராமனுக்கா என்றால் சீதைக்குத்தான் பிரபாவம். அவளை விட்டு பிரிந்தபடினாலே தான் அப்படி துடிக்கிறான் ராமன். அதனாலே ராமாயணம் முழுவதும் சீதையினுடைய பிரபாவத்தை காட்டுகிறது. அப்படிப்பட்ட உன்னுடைய பிரபாவத்தை நாங்கள் எல்லோரும் பாடினோம். பல்கால் குயிலினங்கள் கூப்பினான், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னுடைய பிரபாவத்தை பாடினோம். இது போராது, இன்னும் உள்ள வந்து பாடணும். உன்னுடைய பிரபாவத்தை பாடினதோடு போராது, உன்னுடைய கணவனினுடைய அப்பகீர்த்தி இருக்கே அதையும் சேர்த்து பாடணும். உன்னுடைய பெருமையும் பாடணும், முன்பே அவனுடைய தாழ்ச்சியும் சேர்த்து பாடணும். பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாடா. பந்தார் விரலி, நீ கையில பந்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய், பந்து எப்பொழுதும் பந்து ஆர் பந்தானது பொருந்தி இருக்கிறது கையில. எங்க கையில எல்லாம் பந்து நிற்க மாட்டேங்கிறது. ஏன் இதா பந்துன்றது என்ன? விளையாடக்கூடிய உபகரணம். அது நீ ராமனோட கூடியிருக்கிறபடியாலே உன் கையில நிக்கிறது. நாங்கள் ராமனை விட்டு பிரிந்த வருத்தத்தினாலே எங்கள் கையில பந்தெல்லாம் நிற்க மாட்டேங்கிறது. உன் கையிலே பந்து எப்பொழுதும் பொருந்தி இருக்கு. பந்தனைந்தமிழ் விரலாள் பாவ பனிமலராள் பந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன். பாசுரம் பார்க்கிறோம். பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் கொண்டாடுகிறார். பந்தனைந்த மெல்விரலாள், பந்து அணைந்திருக்கிறது அவளுடைய கையிலே. ஒரு கையிலே பந்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள், ஒரு கையிலே ராமன் சென்றது. என்ன ஆச்சரியம்! லீலோபகரணம் ஒரு கையிலே, போகோபகரணம் ஒரு கையிலே, நாரம் ஒரு கையிலே, அயனம் ஒரு கையிலே. பலபடியாக கொண்டாடுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். லீலோபகரணம் லீலை விளையாடுவதற்காக இருக்கக்கூடிய உபகரணம், அதை ஒரு கையில வச்சுருக்கான். போகோபகரணம் போகம் நன்னா அனுபவிப்பதற்கு உண்டான உபகரணம், அது ராமன், அவனை ஒரு கையில வச்சுருக்கான். நாரம் ஒரு கையிலே, அயனம் ஒரு கையிலே. நாரம் தெரிவித்தால் கீழே தெரிவித்தேன், நாரங்களாவனோ நித்திய வஸ்துக்களினுடைய எதிராள். நித்திய வஸ்துவா இருக்கக்கூடியது. நித்திய வஸ்துனா சுவாமி பந்து நித்தியமா இருக்குமா? அச்சேதனம் தானே. நம்முடைய சம்பிரதாயத்துல எந்த ஒரு பதார்த்தத்துக்கும் அழிவு என்பதே கிடையாது. எல்லாம் மாறுபாடை அடைகிறதே தவிர எதுவும் அழிந்தது என்பதே கிடையாது. பிரளய காலத்துல அழியறது இல்லையா என்றால் அப்பவும் அழியறது இல்லை. இந்த அச்சேதனங்கள்லாம் இருக்கே, அச்சேதன தத்துவங்கள், எல்லா பதார்த்தம் எதை பார்த்தாலும், மேஜையோ அல்லது இந்த தூணோ அல்லது கதவோ, எல்லாம் பாஞ்சபூத்திகமாக இருக்கிறது. எல்லாம் நிலம், நீர், தீ, கால், விஷும்பு என்ற 5 பூதங்கள் சொல்லுகிறோமே, 5 பூதங்களினாலே ஆனதுதான் எல்லா பதார்த்தங்கள். இந்த பஞ்சபூதங்களாலே ஆன இந்த பதார்த்தங்கள் எல்லாம் அழிந்தது. இடிச்சு போட்டுறான், எல்லாம் பொடி பொடியா ஆயிடுறது. இந்த தூணானது பொடி பொடியா ஆயிடுறது, அல்லது இந்த மேஜை அது உளுத்து போயிடுறதுன்னு தூக்கி போட்டுறான். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த பஞ்சபூதங்களிலாலே ஆன பதார்த்தம் தன்னுடைய 5 பூதங்கள்ல போய் சேர்ந்து விடுறது. நிலமானது நிலத்தோட போய் சேர்ந்து விடுறது, மண்ணானது மண்ணில் போய் சேர்ந்து விடுறது, நீரானது நீர்ல போய் சேர்ந்து விடுறது. இப்படி பிரிந்த 5 பூதங்களிலே சேர்ந்து விடுகிறது. அதே போல பிரளய சமயத்திலேயும் எல்லாம் ஒவ்வொரு பூதத்திலே போய் சேர்கிறது. அப்சு தேஜசலீயந்தே தேஜோ வாயூலீயதே என்று தெரிவிக்கிறது. வேதங்களானது பலபடியாக தெரிவிக்கிறது. நீரானது நெருப்பிலே போய் சேர்கிறது, நெருப்பானது காத்திலே போய் சேர்கிறது.
இப்படி நிலத்தை நீர் விழுங்குகிறது. இப்படி ஒவ்வொன்றும் சேர்ந்து கடைசியில எல்லாம் தமஸ் என்று சொல்லக்கூடியதுல போய் எல்லாம் ஒன்றுகிறது. தமப்பர தேவ ஏகீபவதி என்று தமஸானது போய் எம்பெருமானோட சேர்ந்து விடுகிறது. இந்த அச்சேதனம் எம்பெருமானோட போய் ஒன்றிக் கொள்கிறது, அழிவதில்லை. ரெடி அழிச்சுடுறானா கிடையாது. இவையெல்லாம் மாறுபடுகிறது. இவருடைய வடிவத்திலிருந்து மாறுபட்டு எல்லாம் தமசோட ஒன்றி அந்த தமஸானது எம்பெருமானோட போய் ஒன்றி கிடக்கிறது. அவனை சூக்ஷ்ம சிதசித் விசித்திர பிரம்மம் விசிஷ்ட பிரம்மம்னு தெரிவிப்பார்கள் நம்முடைய பூர்வர்கள். சூக்ஷ்ம சித் அச்சித் விசிஷ்ட பிரம்மம். சூக்ஷ்ம திசையிலே, கண்ணுக்கு புலப்படாத திசையிலே அச்சேதனம் என்ன சேத்தனம் என்ன எல்லாம் அவனோட ஒன்றி கிடக்கிறது. எல்லாம் அவனோட சேர்ந்திருக்கு. சூக்ஷ்ம திசையிலே பார்க்க முடியாது, வெளியில பார்க்க முடியாது. ஆனா அவன் உடம்புல எல்லாம் அப்படி ஒன்றி கிடக்கிறது, திருமேனியிலே சேர்ந்திருக்கு. அவ்விடத்திலிருந்து மீண்டும் படைக்கிறான் எம்பெருமான். வெளிநாடு காண எல்லோரும் பார்க்கும்படியாக மீண்டும் இந்த அச்சேதனத்தை சிருஷ்டிக்கிறான். தமசிலிருந்து மீண்டும் அவ்விடத்திலிருந்து மறுபடியும் எந்த கிரமத்துல அழிச்சானோ அதே கிரமத்துல சிருஷ்டிட்டே வரான். அதனாலே மீண்டும் பூ அலறுகிறா போலே இந்த அச்சேதனங்கள் எல்லாம் மீண்டும் காண கிடக்கிறது. ஆக எதுவுமே அழிந்ததுன்றதே கிடையாது, எல்லாம் மாறுபாட்டை அடைகிறது. எல்லாமே நித்திய வஸ்துக்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நித்திய வஸ்துக்கள் தான் நாரம் காட்டப்படுகிறது. எல்லாமே நித்திய வஸ்து தான். அதனாலதான் நித்திய வஸ்துக்களை மூன்றாக பிரித்தார் சுவாமி எம்பெருமானார். வேதத்திலே காட்டப்பட்ட அர்த்தம் அதை எடுத்து காட்டினார். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துக்கு சேர சித்து அஜித்து ஈஸ்வரன் என்று மூன்று தத்துவங்கள் என்று பார்க்கிறோம். தத்துவம் தத்துவம்னா பொருள், நிலையான பொருள் என்று அர்த்தம். உண்மையாக நித்தியமாக இருக்கக்கூடியது சேதனம் என்ன அச்சேதனம் என்ன சர்வேஸ்வரன் என்ன, இந்த மூன்று தத்துவங்களோ எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நித்திய வஸ்துக்களினுடைய திரளான சேதனம் என்ன அச்சேதனம் என்ன இவத்துக்குள்ளே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இவையெல்லாம் நாரமாக இருக்கிறது, அழியாத வஸ்துவா இருக்கிறது. பந்துன்னு சொன்னா அழிவுண்டா? அழிவு கிடையாது, அழியாத வஸ்துவா இருக்கிறது. அப்படிப்பட்ட பந்து அதை ஒரு கையில வச்சுருக்கலாம், அயனம் ஒரு கையில என்ற அந்த நாரத்தை இருப்பிடமாக உடையவன். இந்த நாரம் இதெல்லாம் எம்பெருமானிடத்துல தான் போயிருக்கு. எம்பெருமான் எப்படி இருக்கான்? பெரிய திருமேனியை கொண்டிருக்கிறான். அவனுடைய திருமேனியிலே இருக்கு, அவனுடைய திருமேனியிலே இவையெல்லாம் இருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் இவதன்னை ஆசிரியமாக உடையன் என்னுவான் நாரங்கள். நாரம் அயனம் என்றது இவத்துக்கு ஆசிரியம் என்றபடி. அயனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவத்துக்கு ஆசிரியம். எல்லா பதார்த்தங்களும் அவனுடைய திருமேனியில் இருக்கு. இவை எல்லாவற்றையும் தனக்கு திருமேனியாக கொண்டிருக்கிறான். விபுவா எழுந்தருளி இருக்கான். விபுவா இருக்கக்கூடிய காலத்துல இவையெல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கு, எல்லாமே அவனுக்கு திருமேனியாக இருக்கிறது. இந்த அச்சேதன பதார்த்தங்கள் எல்லாம் மறுவில் மூர்த்தியோடு இத்தனையும் இன்ன வண்ணம் நிற்கமே குறியமா உருவாக நீழ்குட கூத்தன்னு ஆச்சரியமா அசுரம் பாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார் நம்முடைய திருவாய்மொழியிலே. மறுவில் மூர்த்தியோடு உருவதாவது தேவும் உலகங்களும் மத்தும் தன்பால் மறுவில் மூர்த்தியோடு இத்தனையும் நின்ன வண்ணம் நிற்கவே. எல்லா எம்பெருமானுடைய மறுவில் மூர்த்தியோடு எம்பெருமானுடைய தோஷமில்லாத திருமேனிக்கு சமமாக எல்லா எம்பெருமானுடைய திருமேனியா இருக்கு. இந்த லோகங்கள் என்ன தேவதைகள் என்ன எல்லாரும் எம்பெருமானுக்கு திருமேனியா இருக்கா. ஆனா இவை எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து வைத்திருக்கிறான் தன்னுடைய திருமேனியிலே சர்வேஸ்வரன். இவத்துக்கு இடம் அயனம் இருப்பிடம் எதுன்னா பெருமை. அந்த எம்பெருமான ஒரு கையில வச்சுட்டு நாரம் ஒரு கையிலே இருக்கிறது, அயனம் ஒரு கையிலே இருக்கிறது. இப்படி ரெண்டு கையிலே வைத்துக் கொண்டோ ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாள் சீதா பிராட்டி. அப்படிப்பட்ட நீ பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர் பாடா. இந்த பந்த கையில வச்சுருக்கியே, அந்த பந்தை நன்னா அடித்து விளையாடுவன், தூக்க போடுவ. ராமன் பிடிப்பன், ராமன் பிடிக்க மாட்டான், கீழே விட்டுடுவான். நீ ராமன் மேலே நீ அடித்து அடித்து பந்தை விளையாடக்கூடிய காலத்திலே நாங்கள் பக்கத்துல இருக்கணும். மைத்துணன் பேர் பாடா. உன் மைத்துணன் உடைய கணவனான அமபிரான் அவனுடைய பேர் இருக்கிறதே அதை பாட வேண்டும். அப்படின்னா என்ன? அவனுடைய அபகீர்த்தி எல்லாம் பாடணும். இன்னைக்கு தோத்துட்டானா? நல்லா தோத்தான். இதே மாதிரிதான் சீதைய ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கூட தோத்துட்டான். அந்த நாள் அன்னைக்கு இன்னும் ரொம்ப மோசமா தோத்தான். இந்த நாள்ல நீ இப்படி ஜெயித்தாய், இந்த நாள்ல அவன் அப்படி தோத்தான் என்று அவன் தோல்வியெல்லாம் பாடி உடைய ஜெயத்தை எல்லாம் பாட வேண்டும். அதற்கு நாங்கள் கூட உள்ள வர வேண்டாமா? நீ கதவை திறக்க வேண்டாமா? அக்காலத்திலே அப்படியெல்லாமா பாடினான் லக்ஷ்மணன். அவனைப் போலே நாங்கள் பாட வேண்டாமா என்று ஆசைப்படுகிறாள் ஆண்டாள். ராவணன் சீதையை தூக்கின்னு போயிட்டான். போன காலத்துல ராமன் அவனுக்கு சீதை எங்க போனான்னு தெரியல, தலை துடித்து கொண்டு பார்த்த இடங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறான். மானை கண்டாயோ, மரமே கண்டாயோ, மடுவே கண்டாயோ, மலையே கண்டாயோ, பார்த்த பதார்த்தங்களை எல்லாம் சீதை எங்க போயிட்டான்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டே வரான்.
விசாரித்துக் கொண்டே வரக்கூடிய காலத்திலே நடுவிலே கோதாவரி நதி அது ஓடுறது. கோதாவரி நதியை பார்த்துட்டே வரக்கூடிய காலத்திலே நடுவுல ஒரு பெரிய கல், ஆச்சரியமான கல் இருக்கு. இந்த கல்லை பார்த்தவாறே பக்கத்திலே இருந்த லக்ஷ்மணன் அவனை பார்த்து வார்த்தை தெரிவித்தான் ராமன். அஸ்மின் மயா சாத்தமுதாரசீலா शिलातले पूर्वमुपोपविष्टा कान्तस्मिता लक्ष्मणजातहासा कहमाह सीता बहुवाक्यजातम्. ஆச்சரியமான ஸ்லோகம் அவ்விடத்தில். அஸ்மின் மயா சார்த்தமுதாரசீலா. ஸ்வயம் கோதாவரி நதியிலே ராமன் என்ன, சீதை என்ன, லக்ஷ்மணன் என்ன எல்லாரும் வந்துருது. அந்த காலத்திலே ராமனும் சீதையும் ரெண்டு பேரும் நன்னா நீச்சல் விளையாட்டு நதியில என்ன விளையாடிட்டு இருந்தா வாட்டர் ஸ்போர்ட் நதியில என்ன விளையாடணும் அப்படின்னு நதியில ரெண்டு பேரும் இறங்கினார்கள். இறங்கி விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அப்பொழுது என்ன போட்டி, ஒரு தூரம் வரைக்கும் போனோம். சீதையும் ராமனும் போட்டி போட்டுட்டா இவ்வளவு தூரம் போனோம். இவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி யார் முதல்ல வந்து இந்த கல்லை ஏறி உட்கார்றாலும் அவளுக்கு தான் ஜெயம் போட்டி. இதனால புறப்பட்டார்கள். ராமனும் சீதையும் ரெண்டு பேரும் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சா நீச்சல் போட்டி. ரெண்டு பேரும் அதிவேகமா நீச்சல் அடிச்சுன்னு போறான். நேரா போயிட்டு ஒரு தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். வேகமா ராமனும் வேகமா வரா, சீதையும் வேகமா வரா. பார்த்தான் ராமன். ராமனுக்கு என்னன்னா சீதையின் இடத்துல தோக்கணும்னு ஆசை. ராமனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாதா வேகமா, நான் இவளிடத்திலே தோற்க வேண்டும் ஆசை. பரம ரசிகன். இந்த ராசிக்கத்தோட கூடின ஒரு கணவன் சொன்னா மனைவியின் இடத்துல தோக்கணும். தோக்காமல் எல்லாம் மனைவியின் இடத்துல போட்டி வச்சுட்டோம், எல்லாத்துலயும் இவரே ஜெயிச்சுட்டா நீங்க சொன்னா ரசனையே இல்லைன்னு அர்த்தம். பெருமான் பரம ரசிகனாக இருக்கக்கூடியவன் ராமன். அதனால என்ன பண்ணான் நீனா சீதை நீச்சல் அடிச்சுன்னு வந்தா இந்த நேரத்துல இவன் கொஞ்சம் அப்படி மெதுவா நீச்சல் அடிக்கிற மாதிரி வந்தான். மெதுவா நீச்சல் அடிச்சுன்னு வந்தான். அந்த மாதிரி என்னாச்சு, சீதா ரொம்ப வேகமா வந்தா. வேகமா வந்து அவ்விடத்துல ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பாறையில ஏறி உட்கார்ந்துட்டான். அந்த கல்லுல ஏறி உட்கார்ந்தா அவ்விடத்துல சிலாதலே பூர்வமுபோபவிஷ்டா. அந்த சிலை இருக்கிறதே அந்த கல்லு, அது மேல ஏறி உட்கார்ந்துட்டான். ஏறி உட்கார்ந்தா ராமன் வந்தா. இந்த போட்டியினுடைய முடிவு என்னன்னா கல்லுல ஏறி உட்காரணும், நீச்சல் அடிச்சு முடிச்சு வந்து. அதனால ராமனும் சரி எப்படியாவது சீதையோட சேர்ந்து நாமும் ஏறிடலாம் அந்த கல்லுல அப்படின்னு அவனும் வரான். அந்த அப்படியே சுத்தி சுத்தி வந்தான். அந்த அழிவன் என்ன பண்ணான் நன்னா தீர்த்தத்தை எடுத்து எடுத்து மூஞ்சில அடிக்க ஆரம்பிச்சான். அவன் வந்த உடனே ரெண்டு பக்கமும் நன்னா அடிக்கிறான். அவனும் எப்படியாவது ஏறிடலாம் அப்படின்னு சுத்தி சுத்தி வரான் அந்த கல்ல. சுத்தி சுத்தி வந்தா இவனும் நாலு திசைகளையும் திரும்பி திரும்பி அந்த தீர்த்தத்தை எடுத்து முகத்துல அடிச்சுட்டே இருக்கான். கோதாவரி ஜலத்தை நாலு பக்கமும் சுத்தி சுத்தி அடித்தான். நன்னா சிரித்தாள் அவ்விடத்திலே துவாமாக காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா. சிரித்தாள விடத்துல இப்படி போய் பண்றேன், இப்படி தோத்துட்டேளே. என்னவோ வசிஷ்ட சிஷ்யன், வசிஷ்டர் கிட்ட அப்படி குருகுல வாசம் பண்ண இவ்வளவு நாள் படிச்சேன், நான் ராஜகுமாரன், குதிரையேத்தம் தெரிந்தவன், யானையேத்தம் தெரிந்தவன், அது இதுன்னு பெருசா சொல்லுகிறேன். ஒரு நீச்சல் அடிக்க தெரியல. போறோம் என்னத்த ஜெயிச்சேலும், எங்க போய் என்ன என்ன வசிஷ்டர் கிட்ட என்ன படிச்சேலும், போனேலா கிளாஸ் போனேலா இல்ல அங்கேயும் கிளாஸுக்கு எல்லாம் போகாம இல்ல ஆத்திலேயே படுத்து தூங்கிட்டேளா, என்ன பண்ணேலோ தெரியல அப்படின்னு அண்ணா சொன்னான். சொல்லி நன்னா திட்டினான். திட்டிட்டு என்ன பண்ண அப்படின்னா நன்னா நீச்சல் அடி அந்த தீர்த்தத்தை வாரி இறைத்து கொண்டு சுத்தி சுத்தி வந்தார். இவனும் அந்த கல்லை சுத்தி சுத்தி வந்தான். எப்படியோ அந்த கல்லை ஏறி விடலாம். அவனும் சுத்தி சுத்தி வந்தார். சுத்தி சுத்தி வந்தவாறு பார்த்தாள் சீதை. பக்கத்துல லக்ஷ்மணன் அவன் கரையில நின்றுட்டு. லக்ஷ்மணனை கூட்டான். லக்ஷ்மணா பாத்தியா உங்க அண்ணாவை பாத்தியா, நம்ம பெருசா ஜெயிச்சுடுவேன். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெருசா வாயெல்லாம் பேசினார். நீச்சல் போட்டியா, பெரிய நம்மோட நீச்சல் போட்டி வச்சுக்கிறேன், அதெல்லாம் சுலபமா ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு பெருசா என்னவோ வாயெல்லாம் பேசினார். இப்ப பாத்தியா ஒண்ணும் பண்ண முடியாமல் கடைசியில தோத்துட்டு எப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு பாத்தியா என்று தெரிவித்தார். தெரிவித்தவாறே அவன் சொன்னான் சோமோஹ சீதா பகுவாக்யஜாதம். அவன் என்ன பண்ணான்னா பலபடியாக பேசத் தொடங்கினான். ஆமாமா சீதை, எங்க அண்ணா எப்பவும் இப்படிதான், ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, இதே போல இன்னொரு இடத்துல ஒரு நீச்சல் போட்டி வச்சிருந்தீர மந்தாரி நதியில, அன்னைக்கும் எங்க அண்ணா இப்படிதான் தோத்த. நீச்சல் போட்டியை விடும். அன்னைக்கு வேற ஒரு நாள் இந்த ஒரு போட்டி வச்சுட்டு இருந்தீரு, அந்த போட்டியில தோத்துட்டார், இதுல தோத்துட்டார் அப்படின்னு வரிசையா அவன் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருந்து. எடுத்து எடுத்து கொடுத்த உடனே இவளும் ஆமா 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 தெரியும் தெரியும், எல்லாம் இப்படிதான் உங்க அண்ணா எப்பவும் தோத்து போவன் அப்படின்னு இவள் பேச, லக்ஷ்மணன் அதற்கு எடுத்து எடுத்து கொடுக்க, ராமனுடைய அபகீர்த்தியை பாடுவதற்கு எடுத்து எடுத்து கொடுக்க, இதை ரசித்துக் கொண்டு ராமன் சுத்தி சுத்தி வர எவ்வளவு ஆனந்தமா இருந்தது. அக்காலத்திலே அந்த அனுபவம் எவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இப்படி இழந்து போனேனே, இப்படி சீதை இப்போ பிரிஞ்சு போயிட்டாளே என்று வருத்தப்படுகிறான் ராமன். கதறி அழுகிறான் அந்த பாறையை பார்த்து என்று ஆச்சரியமான விருத்தாந்தம் பார்க்கிறோம். அப்படி லக்ஷ்மணன் அக்காலத்தில எப்படி எடுத்து எடுத்து கொடுத்தான். ராமன் அவனுடைய தோல்வி எல்லாம் இன்று தோத்தான், அன்னைக்கு இப்படி தோத்தான், இன்னைக்கு அப்படி தோத்தான் என்று ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து கொடுத்தானோ அதை போலே நாங்களும் எடுத்து கொடுக்கணும். நீ தோற்க இடத்திலே ராமன் தோற்க வேண்டும், எப்படியும் தோத்துடுவோம், நீ ஜெயிச்சுடுவ. ஜெயிச்ச உடனே பா
சீதையனுடைய பிரபாவம் என்ன, அவனுக்கு ஒண்ணும் ஆதுன்னா ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டாராம் என்று அவனை நன்னா மட்டம் தட்டி பேசணும். உன்னுடைய பிரபாவத்தை எல்லாம் ஏத்தி ஏத்தி பேசணும். அதற்கு நாங்கள் கூட இருக்க வேண்டாமா, அதற்கு நீ கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். விடத்திலே உண்மத்துடன் பேர் பாட. காலத்துல அப்படிதான் பாடினான். காலத்திலே சீதைக்கு கல்யாணம். கல்யாணத்துக்காக எல்லாரும் மிதிலா நகரத்துக்கு சென்றிருந்தார்கள். அயோத்தியாவாசி மக்கள் எல்லாம் அயோத்தியிலிருந்து எல்லாரும் போயிருந்தா விடத்துல மிதிலையில எல்லாரும் கூடியிருந்தா பெரிய வில்லாய் முறித்தான் ராமன், அதனாலே வந்து சேர்ந்தாள் வில்லிருத்து வெள்ளியல் தோல் தோய்ந்தாள் என்று சீதா பிராட்டி வந்தாள். 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. ஜனக மன்னவன் அவனும் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். எம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவா பிரதீட்சை நாம் பத்திரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா எம் சீதா மமசுதா என்று என்னுடைய பெண் அவளை பெற்றுக்கொள்ளும் சகதர்ம சரித்தவா என்று உடைய தர்மத்துக்கெல்லாம் துணை நிற்பள். நாளை பிரதீட்சை நாம் பத்திரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினான்னு கையை பிடித்துக் கொள்ளும்னு பிடித்து கொடுத்தான். கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆன உடனே பார்த்தா இந்த அயோத்தியாவாசி மக்கள் எல்லாம் கூடியிருந்தான். அவளுக்கு நடாது. கல்யாணம் தான் என்னவோ இப்படி அமைதியா கல்யாணத்துல நின்று இருக்கோமே, சரி எதிர்பக்கம் இந்த மிதிலாவாசி மக்கள்லாம் இருக்காளே அவளை கொஞ்சம் ஒம்பு கிழிப்போம் அப்படின்னு நினைச்சா, ஏதாவது சும்மா கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு நினைச்சா, நேரா அவன் இடத்துல போனான். போய் தெரிவித்தான், ராமன் என்ன அழகு பார்த்தேடா, அழக அடிச்சுக்க முடியுமா உங்க நாட்டு பெண்ணாலே சீதையால எங்கள் ராமன் பக்கத்துல நிக்க முடியுமா, நிற்கவே முடியாதுண்ணா, என்ன அழகு என்ன அழகு, நம்பியை காரணங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் எல்லாம் சொன்னான். கம்பநாட்டாழ்வார் அற்புதமா தெரிவிக்கிறார் கம்பராமாயணத்துல. நம்பியை காரணங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் சொன்னான். நம்பி பரிபூர்ணனாக இருக்கக்கூடிய ராமபிரான் அவனை பார்க்கணும் தான் உங்கள் பெண் சீதைக்கு 1000 நயனம் வேண்டும், 1000 கண்கள் இருக்கணும். வெறும் 2 கண்ணை வைத்தெல்லாம் பார்க்க முடியாது. என்ன அழகு என்ன அழகு, எங்களுடைய ராமனை பார்ப்பதற்கு 1000 கண் இருந்தாலும் போராது, 1000 கண்கள் வேண்டும், அவ்வளவு அழகு அப்படின்னு. உடனே இவா பார்த்தா மிதிலாவாசி மக்கள். உடனே இவா சொன்னான், கொம்பினை காணும் தோறும் குடிசிற்கும் அந்நலேயம், கொம்பாக இருக்கக்கூடியவள் சீதா பிராட்டி, அப்படிப்பட்டவளை பார்க்கும் போதும் குறிசிற்கும் அந்நலேயம், குறிசு என்று ராஜாவாக இருக்கக்கூடியவன் யுவராஜாவாக இருக்கக்கூடிய ராமன் அவனுக்கும் அன்னவேயாம், அவனுக்கும் அதே போலத்தான் சீதையை பார்க்கக்கூடிய காலத்திலே இவனுக்கும் 1000 கண் வேண்டும். எங்கள் சீதை ஒன்னும் அழகிலே குறைவில்லை, அவளை பார்க்கக்கூடிய காலத்திலே இவனுக்கும் 1000 கண் வேண்டும் அப்படின்னு சொன்னான். சொன்னதுல என்ன பண்ணான்னா ஒரு சூக்ஷ்மம் வச்சான். என்ன சூக்ஷ்மம்னா, கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அந்நலேயா. கொம்பினை காணும் தோறும் என்ன, கொம்பினை பார்க்கும் போது, தோறும்னா ஒவ்வொரு தடவை பார்க்கும் போது உங்களுடைய ராமன் அவன் எவ்வளவு அழகுன்னா, உங்கள் சீதை அவள் 1000 கண் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஒத்துக்கிறோம், ராமன் ரொம்ப அழகு, 2 கண்ணால எல்லாம் பார்க்க முடியாது, 1000 கண்கள் இருந்தால் தான் உங்கள் ராமனை பார்க்க முடியும். ஒத்துக்கிறோம். ஆனால் எங்களுடைய சீதையினுடைய அழகு என்ன தெரியுமா, உங்கள் ராமன் அவனும் 1000 கண் எடுத்துக்கணும். ரொம்ப அழகு எங்களுடைய சீதை, 1000 கண் எடுத்துக்கொண்டு எங்கள் சீதையை பார்க்கணும். பார்த்தால் என்ன ஆகும்னா, அந்த 1000 கண் இருக்கே 1000 கண்ணும் குருடா போயிடும். எங்களுடைய சீதையினுடைய அழகிலே 1000 கண்ணும் வீணா போயிடும். அடுத்த தடவை பார்க்கும் போது மறுபடியும் ஒரு 1000 கண் எடுத்துக்கணும். உங்கள் ராமனுக்கு ஒரு 1000 கண் எடுத்துட்டா போறோம், வாழ்நாள் ஃபுல்லா அந்த 1000 கண்லயே பார்த்துடலாம். லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு தடவை 1000 கண் எடுத்துட்டா அல்ல, வாழ்நாள் முழுக்க அந்த 1000 கண்ணை வச்சே எங்கள் சீதையை பார்க்க. எங்கள் சீதை 1000 கண் எடுத்துட்டா உங்கள் ராமனை வாழ்நாள் முழுக்க அப்படியே பார்க்கலாம். ஆனால் உங்கள் ராமன் எங்கள் சீதையை பார்க்கணும்னா ஒவ்வொரு தடவை பார்க்கும் போது 1000 கண், புதுசு புதுசா 1000 கண் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அழகு என்று கொண்டாடுகிறார். விடத்திலே அவ்வளவு அழகோடைய கூடினவள்னு அவ்விடத்திலே கொண்டாடினார்கள் மிதிலாவாசி மக்கள் எல்லாம். அப்படித்தானே இருந்தார். காலத்துல வந்தாள் சீதை, வந்தாள் வந்து ராமன் முன்னிலையில வந்து நின்றான். வந்து நின்னவாறு ராமன் பார்த்தால் எப்படி இருந்தது ராமனுக்கு, மின்னல் அடித்தா போல இருந்தது. பெரிய மின்னல் அடித்தா போல. ராமனுக்கு என்ன ஆச்சு, கண்ணே தெரியல, கண் போயிடுது. பார்த்த உடனே எப்படி பார்த்தாள் சீதையை போட்டா போல இருந்து. மின்னல் எப்படி இருக்கு, மின்னலை பார்த்துட்டோ எங்க பார்த்தாலும் மின்னலை போலவே இருக்கு. மின்னலை பொதுவா பார்க்க கூடாதுன்னு தெரிவிக்கிறார்கள். மின்னலை பார்த்துட்டோம்னா எங்க பார்த்தாலும் மின்னல் போலவே இருக்கும், பழிச்சுட்டு இருக்கும். இதே போல சீதையை பார்த்த உடனே ராமன் அப்படி திரும்பினா இந்த பக்கம் பார்த்தா ஒரு சீதை இருந்த மாதிரி இருந்து, இந்த பக்கம் பார்த்தா அங்கேயும் ஒரு சீதை இருந்த மாதிரி இருந்து, இப்படி திரும்பினா இங்கேயும் ஒரு சீதை இருந்த மாதிரி இருந்தா, பின்னாடி திரும்பினா அங்கேயும் ஒரு சீதை இருந்த மாதிரி இருந்தா. பிராசாதேசா பதிபதி சசா பிருஷ்ட தஸ்ஸா புரஸ்ஸா சா 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 கோயமத்வைதவாதா. ஆச்சரியமா கொண்டாடுகிறார். பிராசாதேச, முன்பு பார்த்தால் சீதை, பின்னாடி பார்த்தா சீதை, பிருஷ்ட தஸ்ஸா புரஸ்ஸா, எங்கு பார்த்தாலும் சீதை, சா 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 சா, இங்க பார்த்தா சீதை, எங்க பார்த்தா சீதை,
கோயம் அத்வைதவாத. இது என்ன ஒரு அத்வைதம்? அத்வைதம்னா என்ன? நத்வைதா இது அத்வைதா. அத்வைதம்னா ரெண்டாவது பதார்த்தமே கிடையாது. அத்வைதிகள் தான் சொல்றா, ரெண்டாவது வஸ்துன்றதே கிடையாது. பிரம்மம் அது ஒண்ணுதான் வஸ்து. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இது வேதாந்த டிண்டிமக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. பிரம்ம சத்தியம், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், உண்மையான பதார்த்தம்னா பிரம்மம் ஒண்ணுதான். ஜெகன் மித்யா, இந்த ஜெகன் முழுவதும் பொய், எல்லாம் பொய். நீங்களும் பொய், நாங்களும் பொய், இந்த லோகம்ன்றதும் பொய், எல்லாமே பொய் அப்படின்ற அத்வைதிகள். இப்போ என்ன பொய்னா, இப்ப இருக்கோமே, உயிரோட தானே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரம்மத்துக்கு ஒரு பிரமை. ஒருத்தர் சொல்லுகிறா போலையும், ஒருத்தர் கேட்கிறா போலையும், இந்த மாடங்கள் எல்லாம் இருக்கிறா போலையும், லோகங்கள் எல்லாம் இருக்கிறா போலையும் பிரம்மமானது பிரமிக்கிறது. ஏன் அதுக்கு ஒரு பிரம்மம் வந்துடுத்து, பிரம்மமானது பிரமிக்கிறது. அந்த பிரம்மம் போயிடுத்து, நான் தான் பிரம்மம், நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி 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 அந்த பிரம்மம் போயிடுத்துன்னா கடைசியில அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். பிரம்மம் ஒண்ணுதான் என்று தெரிவிக்கிறார்கள் அத்வைதிகள். அது ஒரு காலத்திலேயும் சேராதுன்னு சுவாமி பெருமானார் பலபடியாக கண்டிக்கிறார். அது நிற்க பிரம்மம் அது ஒண்ணுதான் உண்மைன்னு சொல்ற அத்வைதிகள். அதை போல இங்க இருக்கு. இங்க என்னன்னா பிரம்ம அத்வைதம் இல்ல, இது சீதா அத்வைதம். இது சீதையினுடைய அத்வைதம். சீதையை தவிர இரண்டாவது பதார்த்தமே கிடையாது, எல்லாமே சீதையும் அப்படின்ற மாதிரி ராமனுக்கு ஆயிடுச்சு. சீதாத்வைதம் ஆயிடுத்து, எங்கு பார்த்தாலும் சீதையா இருக்கிறாள், இது என்ன ஒரு ஆச்சரியம் என்று கொண்டாடுகிறார். அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருந்தான். அதனாலதான் ஜனகன் என்ன பண்ணான்னா, இயம் சீதா மம சுதா இயம் சீதா, இங்க பாரு ராமனே, இங்க பாரு இவள் தான் சீதை, இங்க இருக்கா என்னுடைய சீதை. இன்னும் என்ன மாப்பிள்ளை நீ சுத்திட்டே இருக்கிறே, ஏதோ கேட்ராக்ட் ஆபரேஷன் ஆனவர் மாதிரி இப்படி சுத்தி சுத்தி வரீரே, இங்க தேடாதீரும், இங்கதான் இருக்கா சீதை. அப்படி கையை பிடிச்சு கொடுத்த அப்புறம் தான், ஓ இங்கதான் இருக்காளா, இவ்வளவுதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ராமன் பார்த்தான்னு ஆச்சரியமான விற்த்தாந்தம் பார்க்கிறோம் மித்திலையிலே. அதனால சீதையை பார்க்கும் போது ஒவ்வொரு தடவையும் கண் போடு, புதுசு புதுசா 1000 கண் எடுத்துக்கொள்ள வேண்டும். மித்திலாவாசி மக்கள் எல்லாம் ராமனுடைய பெருமையை கீழே தட்டி சீதையினுடைய பெருமையை மேலே எடுத்து பேசினார்கள்னு விற்த்தாந்தம் பார்க்கிறோம். அதை போல நாங்கள் பேசணும். உள்ளே புக வேண்டும் உன் மைத்துனன் பேர் பாட, உடைய மைத்துனன் கணவன் அப்படின்னு தான் அவனுக்கே பெருமை. அவனை சொல்லணும் தான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வெறும ராமன்னு சொல்லக்கூடாது, சீதையினுடைய கணவன் அப்படின்னு சொன்னால்தான் ராமனுக்கு பெருமையே தவிர ராமனுடைய மனைவின்றதுனால சீதைக்கு பெருமை கிடையாது. சீதையினுடைய கணவன் அப்படின்னால்தான் ராமனுக்கே பெருமை. அப்படிப்பட்ட உன்னுடைய மைத்தினுடைய பிரபாவத்தை எல்லாம் அபகீர்த்தி எல்லாம் பேசி, உன்னுடைய பெருமையெல்லாம் பேசி கைங்கரியம் பண்ண வேண்டாம், அதற்கு நீ கதவை திறக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தெரிவித்தவாறு பார்த்தாள் ஆண்டாள். அவ்விடத்துல சீதா விராட்டி பார்த்தா உள்ள இருந்து சொன்னான், நீங்க வருவேள்னு தெரியும், கைங்கரியம் பண்ண வரப்போறேன்னு தெரியும், அதனாலே கதவு திறந்துதான் இருக்கு, நீங்களே திறந்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன. தெரிவித்தவாறு அப்பொழுது தெரிவித்தாள் ஆண்டாள், இல்ல இல்ல கையாலே நீ திறக்க வேண்டும், செந்தாமரை கையால். செந்தாமரை கை, ஆச்சரியமா தாமரையை போல இருக்கக்கூடிய கை, சிவந்த தாமரையை போல இருக்கக்கூடிய கை, அப்படிப்பட்ட கையாலே நீ திறக்க வேண்டும். இந்த கையாலே எங்களுக்கு காரியம் செய்ய வேண்டும். இந்த கைதான் என்ன பண்றது, அபயம் அளிக்கிறது, எல்லோரையும் மஞ்சேல் என்று நாங்கள் பயப்படாதபடியாக எங்களை ரட்சிக்கக்கூடிய கை. அப்படிப்பட்ட கையை கொண்டு நீ காரியம் செய்ய வேண்டும். இந்த கை இருக்கிறதே எம்பெருமானுடைய கையை காட்டி உயர்ந்தது. பெருமானுடைய கை அது எப்படி இருக்கு அப்படின்னா, அஞ்சேலன்னு கை கவியாய், அஞ்சேல்னு கை வச்சுட்டு இருக்கான். நீங்க திருவரங்கத்துக்கு போனா, ஸ்ரீரங்கத்துல போனா நேரா உள்ள போறது, நேரா ஆரிவிடாள் வாசல், அதை தாண்டி நாழி கேட்டான் வாசல், அதை தாண்டி நேரா பெரிய பெருமாள் சன்னதி. சுவாமி நேரா போக முடியுமா, கியூல தானே போகணும்னு கேட்க வேண்டும். எப்படின்னு நேரா போனா யாரையும் விடுறது இல்ல, எப்படியோ ஒண்ணு போறது. உள்ள போனா சன்னதிக்குள்ள போனா அவ்விடத்துல அம்பெருமாள் இப்படி நின்றுட்டு இருக்க, ஐயா இப்படி வச்சுட்டு அஞ்சேலன்னு கை கவியாய் அஞ்சேல்னு வச்சுட்டு இருக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? திருக்கையிலே முடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சலின் நகையும் கவித்த முடியும் முகமும் உருவலும் ஆசனபத்தத்திலே அழித்திர நிர்வழிகளுமாய் நிற்கிற நிலையே நமக்கு தஞ்சம் என்று ஆச்சரியமா அப்படி வைத்த அஞ்சலின் நகையும். பயப்படாதீங்க, கை வச்சுருக்கார். மாசுஜகா, நீங்கள் வருந்தாதீர்கள், நீங்கள் பாபம் எல்லாம் பண்ணீர்களே, பாபத்தை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கே சம்சாரத்திலே, அதனால இதையெல்லாம் நினைத்து எம்பெருமான் சேர்த்துப்பானோ மாட்டானோ இல்ல தள்ளிடுவானோ என்றெல்லாம் நினைத்து பயப்படாதீங்கோ. ஜேல் பயப்படாதீங்கோ, நான் இருக்கேன், உங்களை எல்லோரையும் ரட்சிப்பேன் அப்படின்னு இப்படி கையை வச்சுருக்கான். கையை வச்சுருக்கிற எம்பெருமான நல்லா சேவிக்கிறது. சேவிச்சுட்டோ பெருமான் நம்ம எல்லாம் ரட்சிச்சுடுவான் போல இருக்கு, இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய பாபத்தை எல்லாம் எம்பெருமான் பொறுத்து திருவடியிலே சேர்த்து கொண்டு விடுவான் பெருமான் அப்படின்னு அவன் பேரையே சொல்லிட்டு அப்படி வெளில வருது. வெளில வந்தா இந்த நாழி கேட்டான் வாசல், அதை தாண்டி வெளில வந்தா ஆரியபடால் வாசல்னு இருக்கும். ஆரியபடால் வாசல் தள்ளி வெளில தாண்டி வெளில வந்தா வெளியில பெருசா ஒரு போர்டு போட்டு,
வே டு தாயார் சன்னதி, தாயார் சன்னதிக்கு செல்லும் வழி அப்படின்னு பெருசா ஒரு போர்டு போட்டு அந்த போர்டு வழியா அப்படியே பிரதட்சணமா போனா சந்திர புஷ்கரணி குளம் வரும். இந்த குளத்தை தாண்டி நேரா விடத்துல போனா பெரிய விராட்டியார் அவள் எழுந்தருளியது. அவள் சன்னதிக்கு போனா அவளும் இப்படி கை வச்சுட்டு இருக்கா. என்னடா அது, பெருமாள் அவரும் இப்படி அஞ்சேல்னு வச்சுட்டு இருக்கார், தாயாரும் அஞ்சேல்னு வச்சுட்டு இருக்கா. தாயார் இப்படி வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவள் வச்சுட்டு இருக்கிறதுக்கு அஞ்சேல்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம், எதுக்காக இப்படி வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, உள்ள போனேடே முதல்ல அங்க போயிருப்பேன், முதல்ல இங்கதான் வந்திருக்கணும், ஆனா நீங்க கூட்டம் கூட்டம் முதல்ல அங்க போயிருப்பேன், அங்க போனா அங்க பெருமாள் இப்படி கையை வச்சுட்டு இருந்திருப்ப, அந்த கையிருக்கை இப்படி வச்சுட்டு இருக்காரு, அந்த கையை நம்பாது அப்படின்னு காட்டிட்டு இருக்க. தாயார் இப்படி வச்சுட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த கையை நம்பிடாத, அந்த கையிருக்கை இப்படியே இருக்கும், கையை வச்சுட்டே இருப்பான், நம்பிருப்பான், காப்பாத்துறேன் ரட்சிக்கிறேன் ரட்சிக்கிறேன்னே சொல்லியிருப்பான். திடீர்னு என்ன பண்ணுவான்னா, திடீர்னு ஒரு நாள் கோவம் வந்துடும், என்னடாது நாம ஏதோ ரட்சிக்கலான்னு பார்த்தா இவன் பாபத்தை பண்ணிட்டே போயிட்டு இருக்கானே, குணபாவம் பண்ணா இப்படிடா ரட்சிக்கிறது அப்படின்னு. இப்படி இருக்கிற கையானது இப்படி திரும்பிடும், இப்படி திரும்பி அர்க்கச்சங்கிர பானத்தை போலே திரும்பி கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுவோம். ஆனா என்னைக்கு வேணா இந்த கை இப்படி திரும்பும், அதனால அந்த கையை நம்பாது, கையை நம்பாதே, இந்த கையை நம்பு, என்னுடைய கையை நம்பு, என் காலில் விழு, என் காலில் விழுந்தால் கட்டாயம் புருஷகாரம் செய்து சேர்த்து வைக்கிறேன், ஒரு காலத்திலே என் கைவிட மாட்டேன், நீ எப்படிப்பட்ட பாவத்தை செய்தவனாய் இருந்தாலும் கைவிட மாட்டேன் என்று சீதா பிராட்டி தெரிவிக்கிறாள், பிரிய பிராட்டியார் தெரிவிக்கிறார். அதனால்தான் இவள் கை செந்தாமரை கை என்று உயர்ந்த கையாக இருக்கிறது. எம்பெருமானுடைய கையை காட்டிலும் இவள் கைக்கு பிரபாவம் அதிகம். அடுத்த ஆண்டாள் என்ன பண்ணா, நாச்சியார் மொழியில தெரிவித்தாள், அறிமுகனச்சுதன் கைமேல் என் கை வைத்து, கைமேல் என் கை வைத்து என்று எம்பெருமானுடைய கை பொறிமுகன் தட்டா என்று பொரியெல்லாம் எடுத்து கொட்டணும். கல்யாணத்துல மைத்துரன் அவன் வந்து பொரியெல்லாம் எடுத்து கொடுக்க, அந்த பொரியை எடுத்து கட்ட வேண்டும் விடத்திலே அக்னியில். அப்படி பொரியை கொட்டக்கூடிய காலத்திலே எம்பெருமான் அவனுடைய கையின் மேலே என்னுடைய கையை வைக்க வேண்டும் என்றார். அதுல உள்வறிந்து இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் கையை காட்டிலும் என் கை உசந்தது, பிராட்டினுடைய கையானது எம்பெருமான் கையை காட்டிலும் உசந்ததா இருக்கிறது. அவன் கை சில பேரை தள்ளிடும், இவள் கையானது எல்லோரையும் கொள்ளும். என்ன ஆச்சரியம், ராட்சசர்களுக்கே அபயமளித்த கை அல்லவா. நம்ம சேர்த்துக்காத ராட்சசிகள் அக்காலத்திலே எல்லாரும் இன்சிச்சுட்டு இருந்தான். கிழே ஒரு நாள் தெரிவித்த 700 ராட்சசிகள் எல்லாரும் சேர்ந்து சீதையை ஷிஃப்ட் போட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி சீதா பிராட்டி இம்சித்துக் கொண்டு இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் அவ்விடத்திலே விபீஷணனுடைய பெண் பிள்ளை, அவளுக்கு திருஜடைன்னு பேர். இந்த திருஜடைன்றவள் அவளுக்கு ஒரு ஸ்வப்னம் வந்தது, தூரமான ஸ்வப்னம் வந்தது அவளுக்கு. ராமன் அவன் வெற்றி வாகை சூடி நின்றான், சீதா பிராட்டி அவளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. அதே போல் ராட்சசர்கள் அவ்விடத்திலே இருக்கிறவர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள். ராவணன் மாண்டு போனான், அவனை எல்லாரும் தூக்கிட்டு போறான், இடத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் தூக்கிட்டு போறான். அதே போல அவ்விடத்துல இருக்கக்கூடிய கும்பகர்ணன் அவனும் ஒழிந்து போனான், ராட்சசர்கள் எல்லோரும் ஒழிந்து போனார்கள், லங்கையெல்லாம் அழிந்தது, எல்லாம் சமுத்திரத்துக்குள்ள போயிடுத்து லங்கை. முதலிய சொப்னம் எல்லாம் வந்தது திருஜடை. அடுத்த நாள் வந்தாள் திருஜடானவள், சீதா பிராட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாள். சீதா பிராட்டியே, தேவரீர் கலங்காதீரும் வருத்தப்படாதீரும், நான் ஒரு சுபமான சொப்னத்தை பார்த்தேன், இந்த ராட்சசிகள் அவர்கள் எல்லோரும் நடுங்கும்படியாக நீர் வாழும்படியான ஒரு சொப்னத்தை பார்த்தேன். ராமன் வரப்போகிறான், வெற்றி வாகை சூடி நிற்கிறான் யுத்த களத்தில, எல்லாரும் போயிட்டான், ராவணன் மாண்டு போனான், கும்பகர்ணன் மாண்டு போனான், லங்கையே அழிந்தது. இப்படி இருக்கிறது, ஆனால் ராமனுக்கு ஜெயம் ஏற்பட்டது, ராமன் உண்மை ரட்சித்தார், நீர் வருத்தப்படாதீரோ, கட்டாயம் ராமன் வருவன், அழைத்துக் கொண்டு சொல்லும், அதுவும் நல்ல பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த சொப்பனமானது வந்திருக்கிறது, அதனால இது கட்டாயம் நடக்கும், நீர் வருத்தப்பட வேண்டாம்னு தெரிவித்தாள் திருஜடன். தெரிவித்தவாறே சந்தோஷம் ஏற்பட்டது சீதா பிராட்டிக்கு. ஆஹா, ஆச்சரியம், அவன் வரப்போகிறான், இப்படி ஒரு நல்வார்த்தையை தெரிவிக்கிறாளே இந்த கோட்டியில. எல்லா ராட்சசர்கள் ராவணன் முதலியவர்கள்லாம் வந்து ராமன் மாண்டு போனான் மாண்டு போனான் என்று அவனுடைய மாயா சிரஸை காட்டுவதென்ன, பல தவறான வார்த்தைகளை பேசுவதென்ன, இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கும் இடத்திலே இந்த திருஜடை விபீஷணனுடைய பெண் பிள்ளை இவள் வந்து ராமன் ஜெயித்தா போலே சொப்னம் கண்டேன்னு தெரிவிக்கிறாளே, மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டது. ஆனால் இதை கேட்டவாறு ராட்சசிகள்லாம் நடுங்கத் தொடங்கினார்கள். அவ்விடத்தில் எல்லாரும் பெரிய சூறாவளி காத்து, அதிலே வாழை மரங்கள் அதெல்லாம் என்ன பாடுபடுமோ, பெரிய சூறாவளி காத்தடிச்சுன்னா வாழை மரம் அது இப்படி ஆடும், அதை போலே நடுங்கினார்கள், ஆடினார்கள். ஐயோ, அது ராமன் வருவானா, எல்லாரும் ராவணனை கொண்டு விடுவான், எல்லாரையும் கொண்டு விடுவான்னா, இப்போ இந்த சீதை என்ன பண்ணுவாள், ராமனிடத்துல போய் சொல்லுவாள்லவா, இந்த ராட்சசிகள்லாம் இருக்காளே என்ன ஹிம்சப்படுத்தினா தெரியுமா, 10 மாசம் படாத பாடுபடுத்தினா, நன்னா இவளெல்லாம் கொண்டுடுங்கோறான், எல்லாரையும் நன்னா கொடூரமாக சாதாரணமாக கொள்ளக்கூடாது, சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என்றல்லவா சீதை தெரிவிப்பள்.
சொன்னா என்ன பாடுபடுத்துவானோ ராமன், நம்ம நமக்கெல்லாம் என்ன கதி ஏற்படுமோ என்று நடுங்கினார்கள் அவர்கள். பார்த்தாலோ இல்லையோ சீதா பிராட்டி அவள் தெரிவித்தாள் போல, கவலைப்படாதீர்கள் ராட்சசிகளே, பெருத்தப்படாதீர்கள், நான் உங்களை எல்லோரையும் ரட்சிக்கிறேன் என்று அபயம் அளித்தாள். விடத்திலே உங்களை நான் என்ன சரணம் புகுங்கள், உங்களை எல்லோரையும் நான் ரட்சிக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் வராமல் ஆபத்து ஏற்படாதபடியாக நான் ரட்சிக்கிறேன், விஸ்வசித்திருங்கள், தைரியமா இருங்கள், ராமன் வந்து அவனாலே உங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படக்கூடிய காலம் வந்தாலும் ஆபத்து ஏற்படாதபடியாக உங்களை காப்பாற்றுகிறேன் சீதை தெரிவித்தார். கேட்டாலோ இல்லையோ அப்பதான் ராட்சசிகளுக்கு உயிரே வந்தது. ஒரு காலம் நடுங்கி கொண்டிருந்தவர்கள் அப்பதான் அப்பாடா சீதை இப்படி சொல்லிட்டாளா, நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூட கொண்ட இன்சிக்க ஆரம்பிச்சான். இன்னும் நன்னா இன்சிக்க ஆரம்பிச்சான். இனிமேல் ஒரு ஆபத்தும் இல்லை, இவ்வளவு நாளாவது ராமன் ஜெயிப்பானோ ராவணன் ஜெயிப்பானோ அப்படின்ற ஒரு கலக்கத்திலேயே இருந்தது. இனிமேல் என்னன்னா ராவணன் ஜெயிச்சா ராவணன் என்ன பண்ணுவான், நன்னா இம்சித்தாவா சீதையை ரொம்ப நன்னா இம்சித்தாய் என்று நன்னா பதவி உயர்வு, நன்னா சேலரி போனஸ் அதெல்லாம் கொடுப்பான், நன்னா சம்பளத்தை எல்லாம் ஏத்தி கொடுப்பான் ராவணன். ஒருவேளை ராவணன் மாண்டு போனான், ராமன் ஜெயிச்சான்னாலும் சீதை சொல்லியிருக்கா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் ரட்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அதனால நமக்கு எந்த ஆபத்தும் வரப்போறது இல்லை, அதனால என்ன நன்னா இம்சிப்போம் சீதை அப்படின்னு நன்னா இம்சித்தா, இன்னும் விசேஷமா இம்சித்தா தெரிவிக்கிறார் ஒருவர்கள். அப்படி இருந்த காலத்திலேயும் ஒரு காலத்திலேயும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது சீதா பிராட்டி. அவளுக்கு அபயமளிக்கிறாள் சீதா பிராட்டி திருஜடை சொன்ன காலத்திலேயும். அப்படிப்பட்ட கை, ராட்சசிகளையும் அபயமளிக்கக்கூடிய கை, அவர்களுக்கும் அபயமளிக்கக்கூடிய கை, அப்படிப்பட்ட கை, அந்த கையாலே எங்களுக்கு காரியம் செய்ய வேண்டும், செந்தாமரை கையால். படிப்பட்ட கை, அந்த கையால என்ன காரியம் செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறாள் பிராட்டி. ஸ்ரீரங்க நாச்சியார் இருக்காள், இதுல இருக்கா யாரோ ஒருத்தன் போயிட்டு இருக்கான், இங்கிருந்து புறப்பட்டு சீதா பெரிய பெருமாள் அவர் சன்னதி வழியாக செல்ல வேண்டும். உனக்கு என்னன்னா தெற்கு வாசலுக்கு வந்தா, தெற்கு வாசலுக்கு நிறைய சாமான்லாம் வாங்கினான், கடை தெருல கடைகள்லாம் இருந்து அதுல சாமான்லாம் வாங்கினான். அவன் வடக்கு வாசலுக்கு அந்த பக்கம் இருக்கு, அவன் போக வேண்டும், தன்னுடைய கிரகத்துக்கு போனோம், சாமான் வாங்கிட்டு போனோம், பெரிய 2 தூக்குல நிறைய சாமான்கள் அதெல்லாம் வாங்கினா 2 தூக்க எடுத்துண்டு அப்படி கோயில பிரதட்சணமா போறது. நான் உத்தரவீதி வழியா சுத்திண்டு போனோமே கோயில, யாரா இவ்வளவு பிரதட்சணமா சுத்திண்டு போறது, அதனால நேரா போயிடும், கோயில் உள் வழியாவே போயிடும் என்று கோயிலுக்குள்ள நுழைஞ்சா கூட்டம் இல்லாத நேரம் போல இருக்கு, இல்லைன்னா கோயிலுக்குள்ள நுழைய முடியாது. அதுல கோயிலுக்குள்ள நுழைஞ்சு நேரா தெற்கு வாசல் வழியா நுழைஞ்சா வடக்கு வாசல் வழியா வந்துட்டு வந்தா வடக்கு வாசல்ல தாயார் சந்தி வந்து, தாயார் சந்தி பெருமாள் சந்தி கூட மதிக்கல, தாயார் சந்தி வந்தது. தாயார் சந்தி வந்தா அது தாயார் சந்தி வருது, தாயார் இருக்கா, சரி தாயாரை பார்த்தா சேவிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி கொண்டு வந்து 2 கையை கூப்ப வேண்டும், அப்படி கையை கொண்டு வந்தா அவன் கையில மாட்டின்னு இருந்தா 2 தூக்கு, அந்த தூக்கு பெருசா இருந்தது, அதனால 2 தூக்கும் டங்குன்னு அப்படி இடிச்சுது, கையை அவனால கூப்ப முடியல, அதுக்குள்ள தூக்கு இடிச்சுடுச்சு. தூக்கு இடிச்ச உடனே சரி போ இது போரும் அப்படின்னு அவன் பாதிதான் சேவிச்சான், அவனால முழுசா கையை கூப்ப கூட முடியல. இப்ப அதை போல பல வகையா செய்கிறாள் இல்லையோ, நான் சேவிக்கிறதுலயே பல வகை. சில பேர் அப்படி அப்படி ரேசா அப்படி குனிஞ்சு சேவிக்கிறா, அதெல்லாம் கூட பரவாயில்ல. சில பேர் என்ன செய்கிறதுக்கு அப்படி நெஞ்ச பிடிச்சுக்கிறா, என்ன ஆச்சாரியனை பார்த்தா இவருக்கு நெஞ்சு வலி வந்துடுதா, ஹார்ட் அட்டாக் வந்துடுதா, எதுன்னு தெரியல, அப்படி நெஞ்ச பிடிச்சுக்கிறா, அப்படி பல வகையா செய்கிறா இல்லையோ. அதை போல அவன் ஒரு வகையா சேவிச்சான், 2 தூக்க மட்டும் அப்படி இடிச்சான். இடித்தவாறே பார்த்தாள், உள்ளே பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீரங்கநாச்சியார், பட்டார் பராசர பட்டம் தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கநாச்சியார் பார்த்தார், சோ 2 தூக்கம் இடிச்சு கொடுத்தே, இவனுக்கு எதை கொடுப்பதுன்னு தெரியவில்லையே, இவனுக்கு எதை கொடுத்தால் ஈடாகும், இப்படி கையை கூப்பினானே, இதற்கு பரமபதத்துக்கு மேலே ஏதாவது ஒரு லோகம் இருந்தால் கொடுக்க வேண்டுமே, இவனுக்கு 2 லோகத்தையும் இவனுக்கு கொடுத்து, பரமபதத்துக்கு மேலே ஒரு லோகம் இருந்தாலும் கொடுக்கலாமே, இப்படி நம்மை கைகூப்பினாலே என்று துடிக்கிறாள் விளத்திலே பிராட்டியானவள். அப்படி எல்லோருக்கும் வாரி வாரி கொடுக்க வேண்டும் நினைக்கக்கூடிய கை செந்தாமரை கை. அப்படிப்பட்ட செந்தாமரை கையாலே எங்களுக்கு நீர் காரியம் செய்ய வேண்டும், செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப. செந்தாமரை கையால் உடனே இந்த கையாலே இவர்களுக்கு கதவை திறக்க வேண்டும். என்ன பண்ணா அந்த வளையல்கள் எல்லாம் அப்படி பின்னாடி தள்ளிவிடு, இந்த விராட்டி வளையெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு எப்பொழுதும் வளையல் எழுஞ்சுட்டு இருக்கா, அவள் கையில வளையலானது நன்னா தங்கி இருக்கு. சங்கு தங்கு முங்கணங்க கொங்க தங்கள் உட்டவன் தெரிவிக்கிறாள் திருச்சந்த விருத்தத்திலே திருமொழி செப்பிறாள். சங்கு தங்கு முன் கணங்கை, சங்கானது சங்குனா வளையல், வளையல் தங்கக்கூடிய முன்கை, கையை உடைய நங்கையாக இருக்கிறாள் பிராட்டி, எம்பெருமானோட கூடியிருக்கிறபடியாலே அவளுக்கு வளையல் தங்குகிறது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் வெள்ள இருக்கிறவளுக்கு எப்படி இருக்கு, ஆண்டாள் முதலிய கோஷ்டியினர் அவளுக்கு எப்படி இருக்குன்னா கையில ஒன்னும் தங்க மாட்டேங்கிறது, அதையெல்லாம் ஒன்னும் தங்க மாட்டேங்கிறது, எல்லாம் கீழே உண்டுடுறது. இருகையில் சங்கிவனில்லா எல்லே பாவம் தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே. இருகையில் சங்கிவனில்லா, 2 கையிலையும் சங்கு இருக்கே வளையல், அது நிக்கவே மாட்டேங்கிறது.
ஏன் அப்படின்னா மெலிஞ்சு போடுறான். அண்டாள் முதலியவர்கள் வருத்தத்தினாலே மெலிந்து கிடக்கிறார்கள். மெலிவினாலே கையில வளையல் நிக்க மாட்டேங்கிறது, எல்லாம் கீழே விழுந்துடுறது. அதனாலே இவர்களுக்கெல்லாம் ஆபரணம் இல்லாமல் இருக்கிறார்கள். வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் என்ன, பரதன் என்ன, இவர்கள் போல் வரலாம் கையில ஆபரணம் இல்லாமல் இருக்கிறார்கள் மெலிவினாலே. ஆனால் உள்ள பிராட்டி சீதா பிராட்டி அவள் கூடியிருக்கிறபடியாலே கையில வளையலோட கூடியிருக்கு. எடுக்க ஒரு கதை தெரிவிப்பது உண்டு. ஒரு ஊர்ல ஒரு கணவன் இருந்தார், ஒரு மனைவி இருந்தார். மனைவிக்கு கணவன் இடத்துல ரொம்ப ஈடுபாடு. பண்ணால எப்பொழுதும் கணவனோட கூடயேதான் கூடியிருப்பாள். இருக்கக்கூடியவள் அவள் ஒரு சமயம் கணவர் ஆத்துக்கு வந்தார். எடி சீக்கிரம் துணிமணி எல்லாம் எடுத்து வெடி, நான் வெளியூருக்கு போயிட்டு இருக்கேன் சொன்னேன். அப்படியாடா, எந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு கேட்டேன். பெங்களூர் போறேன்டி, ஒரு வாரம் ஆகும் வாரத்துக்கு, கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்னா. அப்படியா, சரி அப்படின்னா 2 பெட்டி எடுத்தா. 2 பெட்டி எடுத்து ஆத்துக்கார் அவருடைய துணியெல்லாம் ஒரு பெட்டியில வச்சா, தன்னுடைய துணியெல்லாம் ஒரு பெட்டியில வச்சு. உடனே இவர் நேரா வந்தார், பார்த்தார். ரெடி, உன்னோட துணியெல்லாம் எதுக்கடி எடுத்து வைக்கிறேன், உன்னெல்லாம் கூட்டின்னு போறது இல்லடி, நான் மட்டும்தான் போறேன். உன்னையெல்லாம் கூட்டின்னு போய் நாங்க என்ன பண்றது, நானே ஆபீஸ் வேலைக்காக போறேன், சுத்தி எல்லாம் பார்க்க முடியாது, நேரம் எல்லாம் இருக்காது, தனியா தான் போறேன், உன்னை விட்டுட்டு தான் போறேன் அப்படின்னா. உடனே பார்த்தாள், இவளுக்கு கணவர் மேல ஆசையா இல்ல அங்க போய் ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா என்னன்னு தெரியல. நாளை இவளுக்கு என்ன ஆச்சு, கூட்டின்னு போல அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, பார்த்தாள் இவள், ஐயோ என்ன கூட்டின்னு போலையா அப்படின்னா. உடனே அப்படியே இழைச்சு போயிட்டான். கூட்டின்னு போன உடனே வருத்தத்துல உடம்பு அப்படியே இழைக்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பெல்லாம் அப்படி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. கையெல்லாம் சுருங்கின உடனே கையில முன்னாடி போட்டு இருந்த வளையல், அந்த வளையல்லாம் கட 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 கீழே முடிந்து அதெல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. சுக்குநூறா நொறுங்கிடுச்சு. கண்ணாடி வளையல் போட்டு இருந்தாலும் என்னவோ அதெல்லாம் கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. பார்த்தார் ஆத்துக்கார், ஐயோ என்ன அது, கூட்டின்னு போலன்னு சொன்னதுக்கே இப்படி கையெல்லாம் வளையெல்லாம் நொறுங்கிடுச்சு, இப்படி இழைச்சு போயிட்டாலே, உண்மையிலேயே விட்டுட்டு போனா இவள் என்ன ஆவாளோ தெரியலையே. இன்னும் உடனே அவர், இல்லடி வருத்தப்படாத, கூட்டின்னு போக வேண்டாம் தான் முதல்ல யோசித்தேன். அப்புறம் சரி உன்னையும் கூட்டின்னு போலாம், அதனால என்ன, நீ என்ன பண்ண போற, இங்க தனியா தானே இருக்க போற, உன்னையும் கூட்டின்னு போலான்னு தோணிடுது, அதனால பரவாயில்ல உன் துணியை எடுத்து வச்சுக்கோ, கூட்டிகிட்டே போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தான். ஓ அப்படியா, என்னையும் கூட்டின்னு போறேடா அப்படின்னா. உடனே ஆனந்தத்துல என்னாச்சுன்னா உடம்பு இப்படி பெருக்க ஆரம்பிச்சது. கையெல்லாம் அப்படியே நன்னா அப்படி பூரிக்க ஆரம்பிச்சது. பூரித்ததுல என்னாச்சு அப்படின்னா கை குண்டாச்சு. குண்டானதுல மீதி இருக்கிற வளையல்கள்லாம் இருந்தே அதெல்லாம் பட்டீர்னு வெடிச்சுடுச்சு. கை பெருசா மீதி இருக்கிற வளையலும் வெடிச்சுடுச்சு. கடைசியில கையில எந்த வளையலுமே இல்லை. வேடிக்கையா ஒண்ணு தெரிவிப்பதுண்டு, கணவரை பிரிந்த போது இழைத்தால் வளையல்கள் எல்லாம் கீழே விழுந்து, அதை போல வளையல்கள் கீழே விழுந்தபடியாலே வெளில இருக்கிற வாழ்க்கை வளையல் இல்லை. ஆனால் உள்ளே சீதா பிராட்டி கூடியிருக்கிறபடியாலே வளையல்கள் எல்லாம் கூடியிருக்கிறது. அப்படி வளையல் அணிந்து கொண்டு இருக்கிறாயே, சீதா ராவண பவனத்திலே இருந்தாயே அதை போல இல்லை. இப்போ எப்படி இருக்க, கூடியிருக்கிறாய் ராமனோட. ராவண பவனத்திலே இருந்த காலத்திலே எல்லா ஆபரணத்தையும் கழட்டியிட்டு சென்றாய். நாங்கே அவ்விடத்திலே கையுரம் என்ன, வளையல் என்ன, அதே போல ஒட்டியானவனங்கள் என்ன, எல்லாத்தையும் கழட்டி சுக்ரீவனுடைய சித்திரமூக பர்வத அவ்விடத்திலே ரிஷமூக பர்வதத்திலே தூக்கி எறிந்து சென்றாய். அப்பொழுது ஆபரணம் எல்லாம் இல்லாமல் இருந்தீர் தேவரி. அதை போல அல்லாமல் இப்பொழுது ஆபரணம் தங்கி இருக்கிறது. அவ்விடத்திலே வளையல்கள் சீரார் வளை ஒளிப்பா என்பதற்கு சேர பெருமையோடைய கூடின அந்த வளையலானது அது நன்னா ஒலிக்கும்படியாக பொருந்தி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த வளையல் சப்தம் இல்லாமல் இருக்கலாமா, ஆனா ஒலிக்க வேண்டாமா? இப்போ வளையல் அப்படி மேல தள்ளி விட்டுக்கிறீங்க, பொதுவா மேல தள்ளி விட்டுக்கிறதுன்றது காரியங்கள்லாம் பண்ணும்போது பாத்திரம் தேய்க்கும் போது இப்போதெல்லாம் வளையல் அப்படி மேல தள்ளி விட்டுடுவோம். ஏன்னா அந்த வளையலானது ஒன்னோட ஒண்ணு குறைஞ்சா தங்கம் கொஞ்சம் எடை குறைஞ்சிடும், தங்கம் விற்கிற விலைக்கு கிராம் கொஞ்சம் குறைஞ்சு விடுத்துன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படின்றதுக்காக வளையல் அப்படி மேல ஏத்தி விட்டுடுவா. அது பொதுவாகவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கம். அதே வழக்கத்துல சீதை அப்படி மேல தள்ளிவிட்டா. இப்படி தள்ளலாமா, நீ ராமனோடே சேர்ந்திருக்கிறாய் என்பதை சூச்சிப்பிக்கும் வகையிலே இந்த வளையல்கள் நன்னா ஒலிக்க வேண்டாம். ஒலிக்காமல் இத போய் இப்படி நீ மேலே ஏத்தி கொள்ளலாமா, கூடாது. அது ஒலிக்கும்படியாக நீ செய்ய வேண்டும். சிகிரார் வளை ஒலிப்பா வந்து தீராவாய். பார்த்தாள் சீதை. அங்கிருந்தே இந்த படுக்கையிலேருந்தே கதவை திறக்கணும் அப்படின்னு அப்படி கையை கொஞ்சம் ஈட்டினான். ஈட்டி இங்கேருந்தே திறந்துள்ளானா, இதுக்கு எழுந்து போய் திறக்கணும் அப்படின்னு அப்படி நீட்டினான். பொழுது ஆண்டாள் தெரிவித்தாள், இது கூடாது, வந்து தீராவாய், நீ வர வேண்டும், படுக்கையிலிருந்தே திறக்கக்கூடாது, எழுந்திருந்து வர வேண்டும், நடந்து வர வேண்டும், நடந்து வந்து கதவை திறக்க வேண்டும், திறந்து எங்களுக்கு அருளை புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கா அவளை எழுந்து வர வேண்டும் என்று புறப்பட்டாள். நீ எழுந்து வருவதன் மூலமாக என்ன, எங்களுடைய இந்திரியங்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும். எங்கள் கண் இருக்கிறது, அது காய்ந்து கிடக்கிறது, ராமனை பார்க்காதபடியாலே காய்ந்திருக்கிறது, இந்த கண்ணுக்கு எது உணவு அப்படின்னா நீ எழுந்திருந்து வருகிறாயே அந்த நடையழகை சேவிக்க வேண்டும். உடைய அன்ன நடமடவாள்
என்று அப்படி அன்னத்தை போலே ஹம்சத்தை போலே நடக்கக்கூடியவள் அல்லவா, உன்னுடைய நடையை சேவிக்க வேண்டும், அதுதான் கண்களுக்கு உணவு. நீ வரக்கூடிய காலத்திலே வளையலானது ஒலிக்கும், அந்த வளையலினுடைய ஓசை அது காதுல கேட்கணும், அதுதான் காதுக்கு உணவு. சீரார் வளையொலிப்பான், அது காதுக்கு உணவு. நீ வரக்கூடிய காலத்திலே உன்னுடைய வாசனை இருக்கே அதை நுகரணும். கந்தம் கமழும் குழலி, ஆச்சரியமான வாசனையோட கூடின குழலோட கூடியிருக்கிறாய். நீ வருகிற போது அந்த குழலினுடைய நாற்றம் அது எங்கள் அதை நாங்கள் நுகர வேண்டும், அதுதான் எங்கள் மூக்குக்கு உணவு. அதே போல் நீ வரும்பொழுது உன்னுடைய பேரை பாட வேண்டும். உண்மைத்துணன் பேர் பாட உயிரினங்கள் கூவினான் என்று உன்னுடைய பிரபாவத்தை பாடி, உன்னுடைய மைத்துனன் அவனுடைய தாட்சி எல்லாம் பாடி, இப்படி உன்னுடைய பெருமையை பாட வேண்டும். அதுதான் நாக்குக்கு உணவு. நாக்குக்கு உணவோடே நாங்கள் பாட வேண்டும். இதற்கெல்லாம் மேலே செந்தாமரை கையால், உன்னுடைய அற்புதமான சிவந்த தாமரை போன்ற கை இருக்கிறதே, அந்த கையாலே நீ எங்களை தீண்ட வேண்டும். அதுதான் இந்த உடலுக்கு உண்டான உணவு. நீ தீண்ட வேண்டும், அதற்கேற்ப இந்த உடல் அதுதான் அந்த ஸ்பரிசத்தினாலே ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும். ஆக இந்த பஞ்சேந்திரியங்களும் ஆனந்தப்படும்படியாக உன் விஷயத்திலே ஈடுபடும்படியாக நீ வந்து கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். வந்து திறவாய் மகிழ்ந்து, அதுவும் ஏதோ வந்துட்டாலே திறந்தானவே கதவை, வேற வழி இல்லையே, வாசல வந்து நின்றுட்டா என்ன பண்றது அப்படின்னு இப்படி பல்ல கடிச்சுன்னு வந்து கதவை திறக்க கூடாது, ஆனந்தத்தோட வந்து கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்க, சீதா விராட்டியும் எழுந்தாள். எழுந்து வந்து கதவை திறந்திருந்தான்னா அடுத்த 2 பாசனம் எடுத்திருக்காரு. உடனே நேரா கதவை திறந்திருப்பா, நேரா ராமனை போய் இவர்கள் எழுப்பீர்களா, திருப்பாவையில ஒரு 2 பாசனம் கம்மியா இருக்கு. ஆனால் கதவை திறக்கவில்லை. ஏன் கதவை திறக்கல? அவள் என்னவோ கதவை திறக்கணும் தான் எழுந்திருந்து வந்த, ஆனால் கதவை திறக்கணும்னு கதவு கிட்ட வந்த உடனே பார்த்தான் ராமன், படுக்கையில படுத்திருந்த ராமன் பார்த்தான். என்னடா இந்த சீதை போய் கதவை திறந்து இவாளுக்கு காரியம் பண்ணிடுவா போல இருக்கே. உண்மையிலேயே வந்தவர்கள்லாம் எப்படி இருக்கக்கூடியவர்கள்னா, சீதையை பற்றி இருக்கக்கூடியவர்கள், கோழியை போல இருக்கக்கூடியவர்கள், சாரக்கிராகிகராய் பிராட்டியினுடைய அடியார்களாக, பெரிய பிராட்டியார் அவராலே பேரு என்று ஊன்றி இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இவளுடைய அடியார்களுக்கு நாம் அல்லவா காரியம் பண்ணணும், இவள் அடியார்களுக்கு இவள் காரியம் செய்யக்கூடாது, இவளுடைய அடியார்களுக்கு நாம் தான் காரியம் பண்ணணும்னு நினைத்தான் ராமன். அதனால பார்த்தான், சீதை போயிட்டா சீதையை காரியம் செய்ய விடக்கூடாது, இவளை தூக்கின்னு வந்து கட்டுல போட்டுட்டோம், நான் போய் கதவை திறக்கணும் நினைத்தான். ஒடிய வந்தான் ராமன், அவளை பின்னாடியிலேருந்து அப்படி ஒரு மல்கட்டா கட்டினான். சீதை கட்டினான், தூக்கி கொண்டு போனான், தூக்கி கொண்டு போய் கட்டுல போட்டான். கட்டுல போட்டுட்டோ இவன் ராமன் இவன் எழுந்திருந்து போய் அந்த கதவை திறக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தான். நினைத்தவன் என்ன ஆயிடுத்துன்னா, அப்படியே சீதையினுடைய அழகு, அவனுடைய ஸ்பர்ஷம் பட்டதோ இல்லையோ, அவனுடைய திருமேனியுடைய ஸ்பர்ஷம் பட்டது, பட்டபடியாலே அவனுடைய அழகில அப்படியே துவக்குண்டான், அப்படியே படுக்கையில விழுந்து. சீதையோட சேர்ந்து இவனும் படுக்கையில விழுந்துட்டான். 2 பேரும் படுக்கையில அப்படியே படுத்துட்டு, ஒருத்தர் பார்த்து கொண்டு ஒருத்தருடைய அழகில இன்னொருத்தர் மயங்கி 2 பேரும் படுத்துட்டு இருக்கான். பார்த்தாள் ஆண்டாள். அதனால இப்பொழுது 2 பேரையும் சேர்த்து எழுப்புகிறாள். 19ஆம் பாசுரம் குத்து விளக்கெரியான்ற பாசுரத்திலே 2 பேரையும் சேர்த்து எழுப்புகிறாள். என்ன சுவாமி, என்ன அர்த்தம் இது? என்னவோ அவள் கதவை திறக்க வந்தாளா, இவர் என்னவோ வந்தாரா, ராமன் நான் தான் காரியம் பண்ணுவேன்னு வந்தார், மல்கட்டா தூக்கின்னு போய் போட்டார், அதனால 2 பேரும் மயங்கினா என்று ஸ்ருங்கார ரசத்திலே ஆண்டாள் பாடுகிறாளே. இதனால எதை காட்டுகிறாள், என்ன சொல்ல வர ஆண்டாள், எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாள், எதை தெரிவிக்கிறாள் என்றால் ஒரு அற்புதமான சாஸ்திரார்த்தத்தை வெளியிடுகிறாள். இதனால என்ன காட்டப்பட்டதுன்னா, 2 பேரும் போட்டி போட்டுக் கொண்டு நம்மை ரட்சிக்கிறார்கள். சீதா பிராட்டி அவனும் நம்மை ரட்சிக்கணும்னு நினைக்கிறான், ராமன் அவனும் நம்மை ரட்சிக்கணும்னு நினைக்கிறான். ராமன் இவனுடைய அடியார்களுக்கு, சீதையினுடைய அடியார்களுக்கு நாம் தான் காரியம் பண்ணோம் நினைக்கிறான். சீதா பிராட்டி ராமனுடைய அடியார்களுக்கு நாம் தான் காரியம் பண்ணோம் நினைக்கிறான். இப்படி 2 பேரும் போட்டியிட்டுக் கொண்டு நம்மை ரட்சிக்கிறார்களே. இப்படிப்பட்ட மிதுனம், ஒரு கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக் கொண்டு நம்மை ரட்சிக்கக்கூடிய காலத்திலே நமக்கு என்ன குறை? எதை கண்டு நாம் பயப்பட வேண்டும் தான்? மார்பிலே கை வைத்து உறங்கலா? 2 பேரும் இப்படி போட்டியிட்டுக் கொண்டு நான் முன்னேன்னு முன்னிட்டுக் கொண்டு ரட்சிக்கிறார்கள். இருக்கும்போது நமக்கு என்ன குறை என்று ஆச்சரியமாக காட்டிக் கொடுக்கிறாள் இப்பாசுரத்திலே. அதற்காக அவதரித்ததுதான் 19ஆம் பாசுரம் குத்து விளக்கெரியா பாசுரம். 2 பேரும் ரட்சிக்க வேண்டும் ஊன்றி இருக்கிறார்கள். பிராட்டி அவளுடைய சுபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும், ஒரு காலத்திலேயும் யாரையும் வந்தவனை கைவிடக்கூடாது என்பதுதான் பிராட்டினுடைய சுபாவமா இருக்கு. அவளுக்கே என்ன பேர், நகஷ்சின்னாபராத்யதி என்னும் அவள் ஒருவர்கள் அற்புதமா காட்டுகிறார்கள். காலத்திலே ஹனுமான்
அவன் அசோகவனத்துக்கு போனான். சீதையை பார்க்க வேண்டும் அப்படின்னு அவன் ராவணனை கொண்டுட்டான். கொண்ட பிற்பாடு இந்த செய்தியை சீதையினிடத்திலே அறிவிப்பாயாகனு ராமன் அனுமானை அனுப்ப, அனுமான் அசோகவனத்துக்கு வந்தான். ராமன் ராவணனை கொன்றான்னு தெரிவித்தான். ஆனந்தப்பட்டாள் சீதா பிராட்டி. எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தியை கொண்டு வந்து சொல்லி இருக்கிறாய் அனுமன்னு. உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், எதை கேட்டாலும் கொடுக்கிறேன், உனக்கு ஆனந்தத்தோட கூடியிருக்கிறேன், என்ன வேணும் கேள்னு கேட்டேன். கேட்டவாறே பார்த்தான் அனுமான். அவன் சொன்னான், சீதாதேவியே, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, கேட்டா கொடுப்பீரா கேட்டான். அதுக்கு என்ன அனுமன், கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன், எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் கேள் அப்படின்னு சொன்னாள் சீதை. சொன்னவாறே அனுமான் சொன்னான், போல சீதையே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தேன், பார்ப்பதற்காக வந்தேன். வந்த போது அப்பொழுது இந்த ராட்சசிகள்லாம் படாத பாடுபடுத்திட்டு இருந்தான். 700 ராட்சசிகளும் சேர்ந்து தன்னை ஹிம்சிப்பதென்ன, தகாத வார்த்தைகளை பேசுவதென்ன, இப்படியெல்லாம் உண்மை ஹிம்சித்து கொண்டு இருந்தார். இதையெல்லாம் மேல சின்சுபா விருட்சத்தின் மேல உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்பொழுதுல இருந்தே எனக்கு என்னன்னா, இந்த ராட்சசிகள் எல்லாம் நன்னா ஹிம்சிக்கணும்னா, நம்முடைய பிராட்டி சீதா பிராட்டி அவளை என்ன பாடுபடுத்துறா இந்த ராட்சசிகள், அவளை சாதாரணமா விடக்கூடாது, நன்னா ஹிம்சிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் நினைத்தபடியால என்ன, மரத்து மேல உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்பொழுதிலிருந்து இதேதான் சித்தரை, இந்த ராட்சசிகளை எப்படி ஹிம்சிப்பது என்று குணத்தியாயம் பண்ணி கொண்டிருந்தேன் சொன்னார் அனுமன். குணத்தியாயம் பண்றதுன்னா என்ன, அதை பத்தியே யோசிக்கிறது. எப்படி எந்த ராட்சசியை எப்படி ஹிம்சிக்கலாம், யாரை எப்படி கடிக்கலாம், இந்த ராட்சசியை இப்படி கடிக்கணும், இந்த ராட்சசியை இப்படி உதைக்கணும், இந்த ராட்சசியை நன்னா பிராண்டணும், இந்த ராட்சசியினுடைய மூக்கை பிடித்து இழுக்கணும், இன்னும் ஒவ்வொன்னா நன்னா யோசிச்சுட்டு இருந்து என்று இப்படி ஊனத்தியாயம் பண்ணேன்னு சொன்னார். ஊனத்தியாயம் பண்றதுன்னா என்ன, வேடிக்கையா ஒரு கதை தெரிவிப்பது. ஒரு ஊர்ல ஒரு சுவாமி இருந்தார். இந்த சுவாமி அவர் தம்முடைய தாயார் அவருக்கு திருவத்தியனம் தவசம் பண்ண வேண்டும், சாத்தம் பண்ணணும், சாத்தம் பண்றதுக்காக 3 சுவாமிகளை வரிக்க வேண்டும், 3 பேரை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சார். ஊர்ல போனார், 2 பேர்கிட்ட சொல்லிட்டார், 3ஆவதா ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு வந்தா. அன்னைக்கு அந்த சுவாமி இல்ல, இடத்துல இல்ல, வேற எங்கேயோ வெளியில போயிருந்தார், காரியமா போயிருந்தார். அந்த சுவாமியினுடைய மனைவி இருந்தார். மனைவி இடத்துல போனார். இவர் போனார், இங்க பாருங்க மாமி, உங்களுடைய கணவர் அவர் நாளைக்கு கிரகத்துல ஸ்ராத்தம், அதுக்கு 7 இருக்கணும், சுவாமியா 7 இருக்கணும், 7 இருந்தா அந்த போஜனத்தை எல்லாம் புஜிக்க வேண்டும், அவரை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறோம், நீர் கொஞ்சம் ஞாபகப்படுத்தும், ராத்திரியே அவர்கிட்ட சொல்லிடும், இன்னைக்கு சாயங்காலமே அவர்கிட்ட சொல்லிடும் அப்படின்னு அன்றைய தினம் கார்த்தால வந்து அவர் இடத்துல பிரார்த்திச்சார். மனைவி இடத்துல மனைவி சரி அதற்கு என்ன, அவர் வந்த உடனே நான் சொல்லிவிடுறேன், நாளைக்கு வந்துடுவார் உங்க திருமாளிக்கு அப்படின்னு சொல்றேன். சொன்னவாரு சரி அப்படின்னு இவரும் கிளம்பி போயிட்டார். அந்த மனைவி அவள் ஆத்துக்காரர் வந்தார். நான் அன்றைய தினம் ராத்திரி எல்லாம் முடிந்தது. அடுத்த நாள் காலையில வந்து சேர்ந்தது. இந்த ஆத்துக்காரி மறந்தே போயிட்டான். சாத்தத்துக்கு கூட்டார், அவ ஆத்துக்காரர்கிட்ட சொல்லணுன்றதையே மறந்துவிட்டான். அடுத்த நாள் கார்த்தால வந்தாச்சு. கார்த்தால இவளும் நல்லா தளிகையெல்லாம் பண்ணிவிட்டான். சாத்தன்றதையே மறந்தா, அதனால தளிகையெல்லாம் பண்ணிவிட்டா. தளிகையை இவருக்கு பரிமாறணும், அதனால இவருக்கு நல்லா இலையை போட்டா, இலையை போட்டு அதுல நல்லா சாத்த போட்டா, எதிர கரமத்தெல்லாம் போட்டா, நெய்ய விட்டா, ஒரு பரிசேஷனம் பண்ணணும். பரிசேஷனம் எடுத்து அப்படி சுத்த ஆரம்பிச்சுட்டார் தீர்த்தத்தை. அப்போதான் இவளுக்கு ஞாபகம் வந்தது. பார்த்தவாறு இவள் பண்ணி வச்சிருந்த தளிகையெல்லாம் பார்த்தவாறு, இந்த தளிகை விஷயமா ஏதோ ஒருத்தர் நேற்று ஏதோ பேசினாரு. உடனே ஐயோ மறந்தே போயிட்டோமே, சாத்தத்துக்கு இவரை வரிச்சிருந்தாரே, சுவாமியா வர சொல்லியிருந்தாரே, இவர் அங்க போய் சாப்பிடணுமே, அவர் பாவம் காத்துட்டு இருப்பாரு அப்படின்னு ஓடியே வந்தா. நான் நில்லுங்கோடா நேரா வந்து கையை அப்படி பிடிச்சான். அப்பதான் சாப்பிடணும்னு கையை வைக்கலாம்னு போனார். அதுக்குள்ள வந்து கையை பிடிச்சுட்டான். பிடிச்சா பார்த்தாரு இவர், என்னடி ஆச்சு, சாத்துல ஏதாவது விஷம் ஏதாவது வச்சுட்டியா, இப்படி வந்து கையை பிடிக்கிறீங்க, என்னாச்சு கேட்டார். கேட்டவாறே இவள் சொன்னா, அத என்ன கேக்குறேன், சொல்றதுக்கு மறந்தே போயிட்டேன்னா, இந்த மூல ஆத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் நேத்திக்கு வந்தார், இன்னைக்கு அவ அம்மாவுக்கு சாத்தமா, நீர் சுவாமியா வரணும் அப்படின்னு நேற்றைய தினம் வந்து அழைச்சிட்டு போயிருந்தார். அதனால நீர் அவ்விடத்துல போய் சாப்பிடணும், இன்றைய தினம் நாளைக்கு இங்க சாப்பிடாதீரும், பட்னியா இருக்கணும், பட்னியா இருந்து அங்க போய் சாப்பிடணும், அதனால நேரம் அங்க போயிடும் அப்படின்னு சொன்னா மனைவி. சொன்னாலோ இல்லையோ இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. எழுந்தார், ரெடி நினைச்சுட்டு இருக்க என்ன பார்த்து, என்னவோ இதை நீ எப்ப சொல்லியிருக்கணும், எப்ப சொன்னார் அவர் அப்படின்னு கேட்டு, அவர் நேத்தி கார்த்தால சொன்னார் அப்படின்னாரு. நேத்தி கார்த்தால சொன்னார்னா நேத்தி சாயங்காலம் எனக்கு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா, சொல்லாம இப்ப வந்து சொல்றேன், என்ன நினைச்சுட்டு இருக்க நீ, நல்லா திட்ட ஆரம்பிச்சார். கத்துன்னு கத்தினார். கத்தினதுல பெரிய சப்தம் கத்த ஆரம்பிச்சார். பார்த்தா என்னடா இந்த கத்துறார், என்னன்னா ஆச்சு, இப்பதான் நீங்க சாப்பிடலீங்க, சாப்பிடறதுக்குள்ளதான் சொல்லிவிட்டாரு, சாப்பிட்ட அப்புறம் சொல்லியிருந்தேன்னா பரவாயில்ல, ஏதோ பாவம் அவருக்கும் அபச்சாரம் ஆயிடுத்து, இவரும் வேற சாப்பிட்டு விட்டார் அப்படின்னா அவர் பாவம் அவரும் காத்துட்டு இருப்பார், இவராலையும் போக முடியல அப்படின்னா அபச்சாரம் ஆயிடும், சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் சொல்லிவிட்டாரு என்ன எல்லாம் கிடையாது. எப்படி நீ இன்னைக்கு எப்படி சொல்லலாம்,
நேத்தி ராத்திரி சொல்லி இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு நன்னா கத்த ஆரம்பிச்சார். பெரிய சண்டையா எடுத்து இந்த சத்தத்துல கேட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிறவா எல்லாரும் வந்துட்டான். கேட்டவெல்லாம் வந்துட்டான். வாசல் எல்லாம் திறந்துட்டா. பெரிய கூட்டம் திறந்து விடுச்சு. பார்த்தா எங்கடா எதுக்குடா கத்துறாருன்னு தெரியல. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நம்ம போலாமா இல்ல வேண்டாமா பார்த்துட்டே இருந்தான். பார்த்தா இவர் கையை ஓங்கிட்டார். அடிக்கிறதுக்கே போயிட்டார். பார்த்தா எல்லாரும் கூடிய வந்தா. தடுத்தா இவர் பிடிச்சு, சுவாமி சுவாமி இரும் இதுக்கா அடிக்கிறீர், ராத்துக்காரியை போட்டு எதுக்கா அடிக்கிறீர், என்ன ஆச்சு கேட்ட. கேட்ட உடனே பாருங்க இந்த மூளை ஆத்துல நீங்க சாத்தம்னு கூப்பிட்டுருக்கா, சாப்பிட வரணும்னு சொல்லிருக்கா. இவள் சொல்லவே இல்லை. இன்னைக்கு சாப்பாட்டுல உட்கார்ந்த அப்புறம் தான் சொல்றா. என்ன தைரியம், சாயங்காலம் சொல்ல வேண்டாமா, எவ்வளவு முக்கியம் இது அப்படின்னாரு. உடனே பார்த்தா இவள்லாம், அப்படியா சாப்பிட்டுட்டீரா கேட்ட. இல்ல இல்ல இனிமேதான் சாப்பிடணும், உட்கார்ந்தேன் அப்ப வந்து சொல்றான். அவள்லாம் கேட்டா, அதான் உட்காரும் போது சொல்லிட்டாரு அப்புறம் என்ன, ஏன் இப்படி கோவப்படுறீங்க கேட்டா. என்ன அநியாயம், நேற்றை தினம் சாயங்காலம் சொல்லியிருந்தான்னா அதை பத்தி நான் எவ்வளவு நன்னா ஊனத்தியாயம் பண்ணிருப்பேன். நேத்தி சாயங்காலம் சொல்லியிருந்தா இந்த ஸ்ராத்தத்துல நன்னா போடுவாளே வடை போடுவாளே, இந்த வடையை எப்படி சாப்பிடலாம், எந்த வடைய வாசல்ல நன்னா கைத்துக்கட்டுல போட்டுப்பேன். நன்னா பௌர்ணமி வேற இருந்தது, நல்லா கைத்துக்கட்டுல போட்டுட்டு அப்படி நிலாவை பார்த்துட்டே வாசல்ல படுத்துட்டு சாதத்துல என்ன நன்னா தளிக பண்ணுவா, எந்த வடைய எப்படி எந்த துவையல்ல தொட்டு சாப்பிடலாமா, இல்ல குழம்புல தொட்டு சாப்பிடலாமா, இல்ல அப்பம் போடுவாளே அந்த அப்பத்தை தேன்ல தோச்சு சாப்பிடலாமா, இல்ல வேற எதுல நெய்யில தோச்சு சாப்பிடலாமா, அதே போல தேங்குழல் அதை எப்படி கடிச்சு சாப்பிடலாம், மத்த திருக்கணம் அது அதை எப்படி சாப்பிடலாம், இந்த வெண்ணெய் அதை எப்படி சாப்பிடலாம், நன்னா ராத்திரி முழுக்க அத்தியாயம் பண்ணிட்டு இருந்திருப்பேனே. இப்ப அது பண்ண முடியுமா? இப்ப அதுக்கு நேரம் இருக்கா? வாசல்ல கைத்து கட்டில் போட்டு ஊனத்தியானம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? என்ன சாப்பாடுன்னு ஏற்கனவே பசியே விட்டு போய் சாத்தத்தை பண்ண வேண்டாமா, அங்க உட்கார வேண்டாமா, இப்ப போய் வந்து சொல்றான். நேற்று ராத்திரி சொல்லியிருந்தாலும் ஊனத்தியாயம் பண்ணிருக்க முடியும், அது போயிடுது, அந்த அவகாசம் போயிடுது, இப்படி போய் சொல்றாள், இவ்வளவு பொறுப்பா முன்னாடி சொல்லியிருக்க வேண்டாம் என்று அவர் திட்டினார். ஊர்ல இருந்தவள், ஐயோ இதுக்குதான் இவர் சொன்னாரா, தலையில அடிச்சுன்னு போனார். வேடிக்கையா ஒரு கதை தெரிவிப்பது உண்டு. எதுக்காண்டா ஊனத்தியாயம் என்பது அதுதான். முதல் நாளே எப்படி எதை புஜிக்கலாம், எப்படி எதை சாப்பிடலாம், நன்னா சாப்பாடை பத்தி யோசிப்பது. நான் எப்படி எப்படி சாப்பிடலாம், எதை எப்படி சாப்பிடலாம்னு முன்னாடியே நன்னா யோசிக்கிறது இருக்கு. அதுக்குத்தான் ஊனத்தியாயம்னு பேர். சில பேர்லாம் பெரிய யாத்திரை கிளம்பினா முன்னாடியே யோசிக்க ஆரம்பிச்சுடுவோம். யாத்திரை போனா இப்ப யாத்திரை போறதே எதுக்காக இருக்கும்னா அங்க போய் பெருமாளை சேவிக்கலாம், அதெல்லாம் இருக்காது. எந்த ஸ்டாப்ல எவ்விடத்துல எந்த பண்டம் அது நன்னா இருக்குன்னு முதல்லயே தெரிஞ்சுக்கணும். நீ பெருசா ரிசர்ச் எல்லாம் பண்ணி எந்த இடத்துல எந்த பண்டம் கிடைக்கிறது அப்படின்லாம் பெருசா லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு பெருமாளை சேவிக்க போறோமோ இல்லையோ ஒரு இடத்துலயும் போற இடத்துல எல்லாம் இறங்கி இந்த பண்டம் எங்க கிடைக்கும், ஏதோ இது ரொம்ப பிரசித்தம்னு சொல்றாலே எங்க கிடைக்கும், நீ அதெல்லாம் தேடிட்டு போய் முதல்ல இருந்தே அடுத்த ஸ்டாப் வரதுக்குள்ள அதை ஊனத்தியாயம் பண்ணிட்டே இருக்கும். அப்பா அடுத்த இடத்துல போனா இங்க இதை இப்படி சாப்பிடணும், அங்க அதை அப்படி சாப்பிடணும் என்று எல்லாம் யோசிச்சுட்டே போய் நீ சாப்பிட்றவெல்லாம் பல பேர் இருக்காளே, அதுக்குதான் ஊனத்தியாயம்னு பேரு. அதை போல ஊனத்தியாயம் பண்ணிட்டு இருந்தா ஹனுமான். இங்க வரத்துக்கு முன்னாடியே இந்த ராட்சசிகளை எப்படி இம்சிக்கலாம், எந்த ராட்சசியை எப்படி இம்சிக்கலாம், எப்படி அவளெல்லாம் போட்டு பிராண்டலாம் என்றெல்லாம் ஊனத்தியாயம் பண்ணிட்டு இருந்தேன் தேவி. இப்பதான் அவகாசம் கிடைச்சிருக்கு. ராவணனை கொண்டுட்டான், இந்த ராட்சசிகள்லாம் இங்க இருக்காளே, நீர் அனுமதி கொடுக்கணும், அனுமதி கொடுத்தால் எல்லோரையும் நான் இம்சிப்பேன், எல்லாரையும் வாழெல்லாம் இம்சிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், இந்த வரத்தை தேவரி எனக்கு கொடுக்க வேண்டும் பிரார்த்தித்து பார்த்தாள் சீதை. உருகி போனான். யோ இப்படி போய் ஆயிடுத்து, ராமனுடைய கோஷ்டி இப்படி எல்லோரையும் இம்சிக்க வேண்டும் நினைக்கிறார்களே, இப்படி ஆகலாமா என்று நினைத்தாள். அவ்விடத்திலே சீதா பிராட்டி இப்படி ராமனுடைய கோட்டினுடைய தரம் இருக்கே அது குறைஞ்சு போயிடுது. மாதர்மைதிரி ராட்சசைதரைராஸ்திராபராதஸ்தய ரக்ஷந்த்யாபமனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கதா அதுல கொண்டாடுகிறார் பராசரப்பட்டர். மாதர் மைதிலி ராட்சசைதைதரைரார்த்ராபராதஸ்தய என்று மாதர் மைதிலி மைதிலி சீதா பிராட்டி அவள் இருந்தாள், அசோகவனத்திலே இருந்தாள். அப்பொழுது ஆர்திராபராதினிகள், ஆர்திராபராதிகள்னா என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட அபராதம் அப்படின்னா அப்போதான் அபராதம் பண்ணிருக்கான். ரெட் ஹேண்டட் தெரிவிக்கிறாரு, கொலை. அந்த கொலையை பண்ணிட்டு அந்த ரத்தம் கையில சொட்டுறது, சொட்ட சொட்ட அருவாளோட வந்து நிற்கிறான். அதற்குத்தான் ஆர்திராபராதம் என்று பேரு. பண்ண அபராதம் பண்ண சுவடு கூட இன்னும் மாறலை. அப்படி ஆர்திராபராதிகள் அந்த அபராதம் பண்ண கையோட நிற்கிறார்கள் ராட்சசி. அப்படிப்பட்ட ராட்சசிகளையும் ரட்சிக்க வேண்டும் நினைத்தார். ரக்ஷந்தா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா. பவனாத்மஜா ஹனுமான் அவனிடத்திலிருந்து இவர்களை ரட்சிக்க வேண்டும் நினைத்தார். லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா. பொழுது நினைத்தார், யோ இப்படி ஆயிடுத்தே, ராமகோஷ்டி இவ்வளவு சுருங்கி விட்டதே, தாழ்ந்து விட்டதே, லகுதரா என்று இவ்வளவு தாழ்ந்து விட்டேன். நான் கூட இருந்தப்போ இப்படி இல்லையே, கூட இருந்த வரைக்கும் நன்னா தானே இருந்தது ராமகோஷ்டி, பிரிஞ்சு வந்த 10 மாசத்துல இவ்வளவு மோசமாயிடுது.
ராமகோஷ்டியினுடைய தரம். ராமகோஷ்டினா என்ன? ராமன் என்ன, சுக்ரீவன் என்ன, அனுமான் என்ன, எல்லாம் இப்படி ஹிம்சிக்கணும்னு நினைக்கிறாள். 10 பேரை ஹிம்சிக்க வேண்டும் யாராவது நினைக்கலாமா? ராமகோஷ்டி இப்படி தாழ்ந்து விட்டது என்று நினைத்தார். அல்லது என்னன்னா லகுதரா ராமஸ்ய கோஷ்டி. ராமனுடைய கோஷ்டினா என்ன? ராமனுடைய 10 பேர் சுக்ரீவன், அங்கதன், அனுமான் முதலிய வானர வீரர்களுடைய கோஷ்டின்னு அர்த்தம் அல்ல. ராமன் 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 ராமனாலேயே செய்த ஒரு கோஷ்டி. 700 வெள்ளம் ராமன், அவனாலே ஆன பெரிய ஒரு ராம கோஷ்டி இருந்தால் அதுவும் சீதைக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா அதுவும் குன்றி கிடக்கிறது. ராமனாலேயே ஒரு கோஷ்டி பண்ணாலும் இவருடைய பிரபாவத்திலே குன்றிவிட்டது என்று சொல்லும்படியாக இவள் ஒரு வார்த்தையை தெரிவித்தாள். அப்பொழுது அனுமானை பார்த்து தெரிவித்தாள், பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் லவங்கமா காரியம் கருணமார்யேன நகச்சின்னா பராத்யதி ராஜசம்ஸ்ரேவஸ்யானாம் குர்வந்தீனாம் பராஜ்ஞயா விதேயானாம் சதாசீனாம் கக்குப்பேத்வா நரோத்தமா. ஆச்சரியமா சீதா பிராட்டி தெரிவித்த அற்புதமான 2 வார்த்தைகள். பாபானாம் வா சுபானாம் வா. பொழுது அனுமானை பார்த்து தெரிவித்தாள், அனுமன் இப்படி நீ ஒரு காலத்திலேயும் நினைக்க கூடாது. பாபானாம் வா, அவர்கள் உன்னுடைய அபிப்பிராயத்தாலே பாபம் செய்தவர்களாக இருக்கட்டும். சுபானாம் வா, என்னுடைய அபிப்பிராயத்தாலே புண்ணியம் செய்தவர்களா இருக்கட்டும். நீ பாபம் செய்கிறான்னு நினைச்சு ஹிம்சிக்கிற, நாம் புண்ணியம் செய்தவர்கள் நினைத்து அவர்களை ரட்சிக்கணும்னு சொல்றேன். அதார்கானாம் பிரவங்கம, அல்லது வதிக்கத்தக்கவர்களாகவே இருக்கட்டும், கொல்லத்தக்கவர்களாகவே இருக்கட்டும். இருந்தாலும் காரியம் கருணமா அர்ஜேன, செய்கிற காரியத்துல கருணை வேண்டாமா? இப்படியா ஹிம்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது? கருணையோட கூடியிருக்க வேண்டாமா? தகஸ்சின்னா பராத்யதி. போல் அவள் தெரிவித்த ஆச்சரியமான வார்த்தை, நகஸ்சின்னா பராத்யதி. இந்த லோகத்திலே யார்தான் குற்றம் செய்யாதவர்கள்? மணச்சோத்திலே கல்லாராய்வாருண்டோ. சீதா பிராட்டி தெரிவித்த வார்த்தை, அரிசியில சோறு பண்ணா அதுல ஏதாவது கல் இருந்தது அப்படின்னா அந்த கல்லை பொறுக்கி போட்டுவிடலாம். அரிசியில ஏதோ அங்கங்க கல் இருக்கு அப்படின்னு கல்லெல்லாம் தூக்கி போட்டு நல்லா சாப்பாடு சாப்பிடலாம். மணல்லயே ஒருத்தர் சோறு பண்றான்னு வச்சுக்கிறது, மணலாலேயே சோறு அப்படின்னு பண்ணா அதுல இருந்து யாராவது கல்லை பொறுக்கி போட முடியுமா? ஒரு நாளும் பொறுக்கி போட முடியாது. அதை போலத்தான் இந்த லோகத்துல யார்தான் குற்றம் செய்யாதவர்கள்? எல்லோரும் பாவம் பண்ணிதான். பாவம் செய்யாதவர்கள்ன்றதே கிடையாது. அப்படி குற்றம் செய்தவர்கள் தான் எல்லாரும் இருக்கும் போது இவா என்னவோ பெருசா பாபம் பண்ணிவிட்டா என்று இவர்களை நீ தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே, இது சேருமான்னு சீதை ஹனுமானை பார்த்து கேட்கிறாள். இதை போலத்தான் பிராட்டி எப்பவுமே கேட்கிறார். எம்பெருமானிடத்துல எப்பொழுதும் இதை போலேதான் கேள்வி கேட்கிறார். பெருமான் யாராவது அடியவன் வந்து நிற்கிறான், வந்து நின்றாள். பிராட்டியானவள் உடனே எம்பெருமானை பார்த்து கேட்கிறார், பெருமானே என்னவோ இந்த அடியவன் இவனை தள்ள வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரே, ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறேன். எம்பெருமான், பாருடி எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான் பாருடி, வரிசையா நிறைய பாவம், பெரிய லிஸ்ட், பாபத்துக்கு முடிவே கிடையாது, அவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான், இவனை போய் சேர்த்துக்க முடியுமா? இவனை தள்ள வேண்டும் அப்படின்னா எம்பெருமான் சொன்ன உடனே பார்த்தாள் பிராட்டி, இவனை போய் இப்படி தள்ளனுன்றே கஷ்டின் நாபராத்யதி. அவள் சொன்னான், இந்த லோகத்திலே யார்தான் குற்றம் செய்யாதவர்கள்? எல்லாரும் குற்றம் பண்ணிருக்கா. மனச்சோத்திலே கல்லாராய்வார் உண்டோ? பாபம் செய்யாதவர்கள் யாராவது உண்டா? எல்லாரும் பாபம் பண்ணிருக்கா. அதனால வந்தவனை சேர்த்துக்கோங்களே அப்படின்றா பிராட்டி. பெருமான், ஆமா ஆமா இதையே சொல்லு இப்ப பார்த்தாலும். அப்ப சாஸ்திரங்கள்லாம் என்ன பண்றது? சாஸ்திரத்திலே இதை செய், இதை செய்யாதே நிறைய சொல்லி வச்சிருக்கேன். இதுதான் இதை செய்தால் நன்மை, இதை செய்யக்கூடாது, இதை செய்ய தகாதது என்று பலபடியான வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கேனே. அப்ப அதெல்லாம் என்ன பண்றது? தூக்கி குப்பையில போட்டு விடுறதா? சாஸ்திரத்தெல்லாம் குப்பையில போட்டு விடுறதா? என்ன பண்றது? அப்போ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இதை செய்தால் பாபம்னு சொல்லியிருக்கேன், அது தெரிந்தும் இவன் பண்றான் அப்படின்னா என்ன தைரியத்துல என் முன்னாடி வந்து நிற்கிறான், இவனை ஒரு காலத்தையும் சேர்த்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிவிடுறான். பிராட்டி பிராட்டி தெரிவிக்கிறான், சொல்லாதீங்கோ, சாஸ்திரத்தை கொண்டு தண்டிக்க வேண்டாம்னு நான் சொல்லல, சாஸ்திரத்தை கொண்டு தண்டிங்க. ஆனால் யாரை தண்டிக்கலாம் தெரியுமா? காலில் யார் விழாமல் இருக்கானோ அவனை தண்டிங்க. யார் உன் காலில் வந்து விழுகிறானோ அப்படிப்பட்டவனை என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு கருணை முதலிய குணங்கள்லாம் இருக்கே, அப்ப அந்த குணங்களை என்ன பண்றது? பிராட்டி கேட்டேன், நிறைய குணங்கள்லாம் வச்சுருக்கே, கிருபை என்ன, தயை என்ன, வாத்சல்யம், கருணை முதலிய குணங்கள்லாம் இருக்கே, அந்த குணத்தெல்லாம் என்ன பண்றது? அதை தூக்கி குப்பையில போட்டுதா கேட்டாள் பிராட்டி. கேட்ட உடனே பெருமான் பார்த்தான், பாண்டி அது வேற இருக்கு, என்ன பண்றது? கிருப்பை முதலிய குணங்கள் இருக்கு, ஆனா சாஸ்திரமும் இருக்கு, இப்ப என்ன பண்றது கேட்டேன். பிராட்டி சொன்னா, ஆமா அதுக்குதான் சொல்றேன், யார் வந்தானோ அவனிடத்திலே உடைய கருணை கிருப்பை முதலிய நீர்மை குணங்கள் எல்லாம் காட்டி சேர்த்து விடுவோம். யார் உம்ம கிட்டையே வரலையோ அப்படிப்பட்டவனை உடைய சுவாதந்திரியத்தை கொண்டு சாஸ்திரத்தை கொண்டு தண்டியும்.
கிட்ட வராதவனை தண்டு சுடுங்கோ, கிட்ட வந்து காலில் விழுந்துட்டான்னா பரவாயில்ல, பாபம் செய்தாலும் உடைய குணத்தை காட்டுங்கோள், பாபத்தை பொறுத்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுங்கோள் என்று தெரிவித்துத்தான் சேர்த்து வைக்கிறாள் பிராட்டி. அதனால்தான் அவளுக்கு நகச்சின் அபராத்ததி என்னும் அவள் எப்பொழுதும் குற்றத்தை பாராமல் யார் என்ன குத்தம் பண்ணா, யார் என்ன குத்தம் பண்ணா என்று சொல்லி சொல்லி சேர்த்து வைக்கக்கூடியவள் சீதா பிராட்டி. அவளுக்கு உண்டான பிரபாவம் படித்தான் நம்மையும் சேர்த்து வைக்கிறாள். அப்படிப்பட்ட பிராட்டி அவள் அனுமானுக்கும் இதே வார்த்தையை சொன்னாள். நகச்சின் அபராத்ததி, யார்தான் நான் குற்றம் பண்ணாதவா இந்த லோகத்திலே. அதனாலே நீ ஒரு காலத்திலேயும் இவர்களை தண்டிக்க வேண்டும் நினைக்க கூடாது. செய்த காரியம் என்ன, அவர்கள் தண்டிக்க வேண்டும் சொன்னா நீயும் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். அவர்களை தண்டிக்கணும்னா உன்னையும் தண்டிக்கணும் சொன்னாள் சீதை. என்ன தண்டிக்கணுமா, நான் என்ன பண்ணேன் கேட்டான் அனுமன். பொழுது தெரிவித்தாள் சீதை. ராஜசம் ஸ்ரேவஷ்யானாம் குர்வந்தீனாம் பராஜ்ஞயா விதேயானாம் சதாசீனாம் கக்குப்பியேத்வா நரோத்தமா. அவர்கள் செய்த காரியம் என்ன, ராஜசம்ஸ்ரேவஷ்யானாம், ராஜாவினுடைய ஆக்ஞை அதை அவர்கள் பின்பற்றினார்கள். ராஜா ஆக்ஞை என்ன, ராஜா ராவணன் அவன் ஆக்ஞைட்டு இருக்கான், நீங்கள் சீதையை இம்சிக்க வேண்டும் என்று ஆக்ஞைட்டு இருக்கான். அதற்கு அடிபணிந்த அவா காரியம் பண்ண. நீ என்ன பண்ற, உங்களுடைய ராஜா ராமன், ராமன் ஆக்ஞைட்டு இருக்கான். என்ன ஆக்ஞைட்டு இருக்கான், நீ இவளுக்கு சீதை நடத்த அறிவிப்பாயாக, தூது சென்று இதை போல ராவணன் அவன் கொல்லப்பட்டான் என்று நீ சொல்லுவாயாக ராமன் சொல்லியிருக்கான். ராமன் சொன்ன காரியத்தை நீ பண்ற, ராவணன் சொன்ன காரியத்தை ராட்சசிகள்லாம் பண்ற. இப்படி இருக்கும்போது உனக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம்? உங்கள் ராஜா சொன்னதை நீ அனுஷ்டிக்கிறாய், அவர்கள் ராஜா சொன்னதை அவ அனுஷ்டிக்கிறாய். அவர்களை தண்டிக்கணும்னா உன்னையும் தண்டிக்கணும் தெரிவித்தாள். கக்குப்தியேத்வா நரோத்தமா, குரங்களுக்குள்ளே உத்தமனான அனுமன்னு இதை சொல்வாயா, இப்படி இவர்களை தண்டிக்கலாம்னு சொல்லலாம், அது ஒரு காலத்திலேயும் பொருந்தாது என்று தெரிவித்து ராட்சசிகளை எல்லாம் ரட்சித்தாள் சீதா பிராட்டி. அப்படிப்பட்ட தயையோட கூடினவள், எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் நினைக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட பிராட்டியை ஒருவேளை எம்பெருமானத்துல போறான்னு வச்சு, எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய பிராட்டி. அப்படிப்பட்ட பிராட்டி எம்பெருமானத்துல போற போய், பெருமானே நாலு நாள் முன்னாடி ஒருத்தனை சேர்த்துண்டீரே, கோவிந்தன் ஒருத்தனை சேர்த்துண்டீரே, நான் தான் சேர்த்து வச்சேன், உனக்கு பாபம் எல்லாம் இல்லை, நீ பார்க்க கூடாது, நகச்சின் அபராத்தியதி, யார் இடத்துல இந்த லோகத்துல யார்கிட்டதான் தோஷம் இல்லை, எல்லார்கிட்டையும் தோஷம் இருக்கு என்றெல்லாம் சொல்லி அவனை உண்மையும் சேர்த்து வைத்தேன். அப்படி சேர்த்து வைத்த அவனை பிற்பாடு நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். இது சேர்த்துனுடைய இதுக்கப்புறம் கொஞ்சம் எப்படி விசாரித்து பார்த்தேன். நிறைய 4 டிடெக்டிவ் எல்லாம் வச்சு என்ன காரியம் பண்ணியிருக்கான், எப்படி இருந்தான், முன்பு காலத்துல எப்படி இருந்தான் எல்லாம் விசாரித்து பார்த்தேன். நிறைய பாவம் பண்ணியிருக்கான். ஏதோ தெரியாதனமா சேர்த்து விட்டுட்டேன், ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான் சுவாமி, வேண்டாம் தள்ளிடும். ஏதோ தெரியாம நீர் சேர்த்துனுடைய, வேண்டாம் வேண்டாம் தள்ளிடும், உங்க காலில் விழுந்த அப்புறமும் பாவம் பண்ணிட்டு இருக்கான், அதனாலே நீர் அவனை தள்ளிவிடும் அப்படின்னு சொன்னாள் பிராட்டி. உடனே பார்த்தான் பெருமான், பார்த்தான், என்னடி நீ தாண்டி சேர்த்து வச்ச, நீயே எப்படி சொல்றீங்க பெருமான். பிராட்டி சொன்னா, இல்ல இல்ல நான் ஆராய்ஞ்சு பார்த்துதான் சொல்றேன், நிறைய பாவம் பண்ணியிருக்கான் அவன், நீர் சேர்த்து கொள்ள தகுதி அற்றவன், அவன் யோக்கியதை அற்றவன், தள்ளிடும் சொன்ன. இப்படி சொல்லுவாள். தன்னடியாறு திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல். தன்னடியார் எம்பெருமானுடைய அடியார்கள், அவர்களிடத்திலே தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல், தாமரையாள் பிராட்டி அவளும் சிதகுரைக்கு மேல். ஒருவேளை ஏதேனும் அவளுக்கு குற்றம் இருக்கிறதுன்னு சொல்லுவாளேயானால், பொதுவா சொல்ல மாட்டா, அவளே சொல்லுவாளா, அவள் தான் சேர்த்து வைக்கிறாள், சொல்ல மாட்டான். இருந்தாலும் ஒருவேளை சொல்றான்னு வச்சு, ஏன் எதுக்காக சொல்றான், அவளை என்ன தள்ளணும்னு பிராட்டிக்கு ஆசையா, அடியார்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது தள்ளணும்னு ஆசையா, எதுக்காக சொல்றான் அப்படின்னா, எம்பெருமான் திருடமா இருக்கானான்னு பார்க்கணும்னு பார்க்கிறாள் சீதை. பிராட்டி பார்க்கிறாள், எம்பெருமான் திருடமா இருக்கானா, என்னமோ சேர்த்து விட்டான், நாமும் சொன்னோம் பாபம் எல்லாம் இல்லைன்னு சொல்லி சேர்த்து வச்சோம். கொஞ்ச நாள் அனுப்புறோம், பெருமான் மறுபடியும் யோசிச்சு பார்த்து, என்னடா இவன் பாபம் இல்லைன்னு சொல்லி பிராட்டி சேர்த்து வச்சுட்டா, ஆனாலும் உண்மையே ஆராய்ஞ்சு பார்த்தா நிறைய பாபம் பண்ணியிருக்கான் போல இருக்கே, ரொம்ப பாபிஷ்டன் போல இருக்கே, அதனாலே இவனை தள்ளிடும் என்று சீதா பிராட்டி கொஞ்சம் அசந்த காலத்திலே தள்ளுட்டானா என்ன பண்ணு. இதே பிராட்டியார் கொஞ்சம் அங்கங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது வேற ஒரு அடியாரை இப்படி சேர்த்து வைக்கலாம்னு யோசிக்கும் போது தள்ளுட்டானா என்ன பண்றது. அதனாலே பார்க்கிறாள் பிராட்டி, சரி நான் இவன் திருடமா இருக்கானா, சொன்ன வார்த்தை சேர்த்து கொண்டானே, இனிமேல் தள்ளாமல் இருப்பானா என்று பார்க்கணும்ன்றதுக்காக எம்பெருமானத்துல போய், எம்பெருமானே நீர் ஒருத்தனை சேர்த்துண்டீரே, இவன் ரோஷத்தோடே கூடினவன், இவனை தள்ளிவிடும் சொல்லுகிறாள் பிராட்டி. போலத்தான் காலத்திலே சொன்னான். ரிஷிகள் எல்லாம் எம்பெருமான் காலில் போய் விழுந்து, ரிஷிகள்லாம் எம்பெருமான் காலில் போய் விழுந்து ராட்சசர்கள் இடத்துல இருந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பிரார்த்தித்த போது சீதா பிராட்டி ராமனிடத்துல வந்தா, என்ன இவாளெல்லாம் போய் ரட்சிக்கிறேன்னு சொல்றே, எதுக்கு வேண்டாத வேலை, ராட்சசருக்கும் நமங்களுக்கும் ஏதாவது பகை உண்டா,
எந்த பகையும் கிடையாது. எதற்கா வீணா இவாளை ரட்சிக்கிறேன்னு ராட்சசர்களை எல்லாம் கொள்றேன்னு சபதம் எல்லாம் பண்றேன், வேணா விட்டுடும், சபதத்தை காத்துல விட்டுடும் என்று தெரிவித்தாள். கீழே ஒரு நாள் அனுபவித்து தெரிவித்த காலத்தில ஏன் அப்படி சொன்னா? சீதைக்கு என்ன ஆசையா? ராட்சசர்கள் கூட சண்டை போடக்கூடாது, நான் நிம்மதியா இருக்கணும், ரிஷிகளை எல்லாம் ரட்சிக்க கூடாதுன்னு சீதைக்கு அபிப்பிராயம் என்ன? ஒரு காலத்தையும் கிடையாது. ரிஷிகளை ரட்சிக்க வேண்டும் என்றார் காத்தால் காட்டுக்கே வந்திருக்கிறான் ராமன் நன்னா தெரியும். தெரிந்தால் இந்த வார்த்தையை கேட்டாள் சீதா பிராட்டி. ஏன் அப்படின்னா பெரிய தூண் இருக்கு, இது கம்பத்தை அசைத்து பார்க்குமா போலே. நம்முடைய பூர்வர்கள் அற்புதமா தெரிவிக்கிறாள். ஸ்தூலாதிகர நியாயம் தெரிவிப்பாரு. பெரிய கம்பு இருக்கு, பெரிய பந்தல் போடுறான். பந்தல் போடக்கூடியவன் என்ன ஒரு இடத்துல பள்ளத்தை தோண்டி அவ்விடத்துல கம்பனன்னா சொருகன், கம்பனன்னா நடுறான். நட்டு பார்த்து மேலே பந்தல் பந்தல் போட்டு நன்னா கூரை எல்லாம் போடணும். போடுறதுக்கு முன்னாடி இந்த கம்பை ஒருத்தன் நன்னா நட்டுட்டு இந்த இடத்துல நன்னா சரி பண்ணிட்டு மூட்டு அந்த கம்பை 20 பேர் சேர்ந்து நன்னா அசைச்சு பாக்குறான். ஒருத்தன் தான் நடுறான், நட்டுட்டு 20 பேர் சேர்ந்து நன்னா ஆட்டி பாக்குறான். ஏன் எதுக்காக ஆட்டுறான்? இவன் தானே நட்டான், நட்ட கம்பு வெளில எடுத்துன்னு வரணும், வெளில வந்துடணும்னு இவனுக்கு என்ன ஆசையா? எதுக்காக இப்படி போய் ஆட்டுறான்? வெளில போய் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான் அப்படின்னா நல்லா திருடமா இருக்கா அந்த கம்பு? இல்ல நான் 20 பேர் சேர்ந்து ஆட்டினா ஊழ்ந்துடுமா என்று ஆட்டி பார்க்கணும். ஏன்னா மேல கனம் ஏற போடுது, மேல பெரிய பந்தலை போட போறோம், பாரம் ஏற போடுது, கீழே எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. அப்பொழுது இந்த கம்பு சாஞ்சுதுன்னா கீழே இருக்கிறவன் மேல எல்லாம் உழுந்துடும். அதனாலே பந்தல் போடுறதுக்கு முன்னாடியே 20 பேர் சேர்ந்து நன்னா அசைத்து பார்க்கிறார்கள் அந்த கம்பை. அதை போலேதான் அசைத்து பார்க்கிறாள் சீதா பிராட்டி. என்னவோ இவன் ராமபிரான் இவன் ராட்சசர்களை எல்லாம் அழித்து ரிஷிகளை ரட்சிப்பேன்னு சொல்றானே, கொஞ்ச நாள் கழிச்சு நாமும் போயிடும். சுரஸ்திரீகள் தேவஸ்திரீகளுடைய துக்கத்தை போக்க வேண்டும்ன்றதுக்காக அசோகவனத்துக்கு போயிடுவோம். தனியா இருப்பான் ராமன். மனசு மாறி சரிதான் ராட்சசர்களை எதுக்கு கொள்ளணும், சீதா பிராட்டியா போயிட்டான். இனிமேல் எதுக்காக ராட்சசர்களை கொள்ளணும், எதுக்கு ரிஷிகளை ரட்சிக்கணும், சபதத்தெல்லாம் காத்துல விட்டு என்று மனசு மாறிட்டான்னா என்ன பண்றது? திருடமா இருக்கானா இவன் என்பதற்காக கேட்டு பார்த்தாள் சீதா பிராட்டி. இப்பொழுது ராமன் தெரிவித்தான், அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம் தாம் வா சீதேச லக்ஷ்மணா நகி பிரதிஜா சம்சிருஷ்ட பிராமணேப்பியோ விசேஷதா என்று. சீதையை விட்டாலும் விடுவேன், என் உயிரை விட்டாலும் விடுவேன், உயிரினும் மேலான உன்னை விட்டாலும் விடுவேன், உன்னிலும் மேலான லக்ஷ்மணரை விட்டாலும் விடுவேன், இவர்களுக்கு செய்த சபதத்தை ஒரு காலத்திலையும் விடமாட்டேன்னு ராமன் தெரிவித்தார். வார்த்தையை கீழே அனுபவித்தோம். நாளை சீதா பிராட்டி அப்பொழுது திருடீகரணம் பண்ணி பார்த்துக் கொள்வேன். அதற்காக பிராட்டியே வந்து, ஒருவேளை பெருமானே நீர் ஒருத்தனை சேர்த்துண்டீரே, அவனுக்கு நிறைய தோஷங்கள் இருக்கு, நிறைய பாபங்கள் இருக்கு, அதனால வேண்டாம் சேர்த்துக்காதிடும், தள்ளிடும். ஒரு நீர் சேர்த்துன்ற அப்புறமும் நிறைய தப்பு பண்றான், அதனால தள்ளிடும் என்று தாமரையாளாகிலும் சிதகுரைக்குமேல் நகஸ்டின் நாபராத்ததி என்னும் அவளும் சிறகுரைக்குமேல். குற்றமே கிடையாது, யார்தான் குற்றம் செய்யாதவர்கள், இதனால குற்றத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிராட்டி அவளும் இவனுக்கு தோஷம் இருக்கு, குற்றம் இருக்கு, தள்ளிடும்னு சொன்னாலும் எம்பெருமான் என்ன பண்ணுவா? என் அடியார் அது செய்ய. உடனே அவன் சொல்லுவான், என் அடியார் அதிசயம். பிராட்டியே யாரையோ நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, தவறா யாரையோ பத்தி கேட்டு வந்துட்ட போல இருக்கு. என் அடியார் அதிசயம், என்னுடைய அடியவர்கள் ஒரு காலத்திலையும் இதை பண்ண மாட்டார்கள் சொன்னான் பெரும். சொன்ன உடனே அவள் தெரிவித்தா, இல்லைன்னா நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன், உம்ம அடியவன் தான் எப்ப உம்ம காலில் விழுந்தானோ அதுக்கப்புறம் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கான், உம்ம அடியவன் தான் பண்றான், தண்டுச்சுடும் விட்டுடாதீரும் கீழே தள்ளிடும் அப்படின்னு. உடனே பெருமான் சொன்னான், அதெல்லாம் கிடையாது, என் அடியார் ஒரு காலத்தையும் பண்ண மாட்டான் அப்படின்னு அவனும் பலபடியா சொன்னான் பெரும். சொன்னவாறு இவ்வளவு இல்லை இல்லை கண்டிப்பா பண்றான், நன்னா ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், அவன் தப்பு பண்ணான் அப்படின்னு உடனே பார்த்தான் பெருமான். செய்தாரேல் நன்மை செய்தார் என்பது போலும். செய்தாரா? ரொம்ப சந்தோஷம். நன்மை செய்தார், அவர்கள் பாபம் செய்தாலும் நான் புண்ணியம்னு எடுத்துக்கிறேன். என் அபிப்பிராயத்தாலே என் காலில விழுந்த பிற்பாடு அவர்கள் முன்று செய்த பாவங்களை எல்லாம் நான் மறந்துவிட்டேன். இனிமேல் அவர்கள் பாபமே செய்தாலும் என் கணக்குல நான் புண்ணியம்னு எழுதிக்கிறேன், போயிடுவோம். பெருமான் சொல்லுவார், பாபமே பண்ணட்டும் நான் புண்ணியம்னு எழுதிக்கிறேன், நீ போயிடுவோம் என்று எம்பெருமான் தெரிவித்து விடுகிறாள் பிராட்டியை பார்த்து. அப்படி அவன் ரட்சிக்கிறான், பிராட்டி ரட்சிக்கிறாள், ரட்சித்து சேர்த்து வைக்கிறாள். சேர்த்து விட்டான்னு சொன்னா இவன் என்ன பண்ணான்னா, பிராட்டியே வந்து ஒரு குற்றத்தை தெரிவித்தாலும் இவர்களை விடமாட்டேன்னு தான் போட்டி போட்டுக் கொண்டு ரட்சிக்கிறான் எம்பெருமான். காஞ்சி சுவாமி ரசமா ஒரு அர்த்தம் தெரிவிப்பார் விடத்துல, என் அடியார் அது செய்யார் என்பதை பிரிச்சுடணும். என் அடியார்ன்றதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, என்னடி யார் அது செய்யார் என்று பிரிச்சுடணும். பிரிச்சா என்ன ஏற்படும்? என்னடி என்ன, என்னடி ஏண்டி அப்படின்னு அழைக்கிறார். டீன அழைக்கிறதுன்றது உண்டு இல்லையோ, ரசமாக தன்னுடைய மனைவியை அழைப்பது என்பது உண்டு. நிஜமா தன்னுடைய மனைவியை ஏண்டி யார் அது செய்யார் பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தையை எம்பெருமான் சொல்லும். யார் அது செய்யார், யார் அது செய்ய மாட்டார்,
பாபம் பண்றான்னு சொல்றியா, சீதை இவன் இந்த பாபத்தை செய்திருக்கிறான், தோஷம் பண்ணிருக்கிறான்னு சொல்லிடுறா. சரி பண்ணட்டும். இந்த லோகத்துல யார்தான் பாபம் செய்யாதவர்கள், யார்தான் துக்கம் செய்யாதவர்கள், குற்றம் செய்யாதவர்கள் என்று பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தையை எம்பெருமான் சொல்றான். அவன் என்ன பண்றான்னா பிராட்டிக்கே சொல்றான், நகஸ்டின் நாபராத்யதி தெரிவிக்கிறான். யார்தான் இந்த லோகத்தில குற்றம் செய்யாதவர்கள், எல்லாரும் பாபம் பண்ணிருக்கா, அதனால எந்த தோஷமும் இல்லை. இவன் பாபம் பண்ணா என்ன, பண்ணிட்டு போட்டப்போ எல்லாரும் பண்றா, அது போலதான் இவனும் பண்றான். செய்தாரேல் நன்னு செய்தார் என்பது போல், நான் அதுதான் பண்ணா, புண்ணியம் தான் பண்ணான், நான் எழுதிக்கிறேன் போயிடும் என்று தெரிவித்து விடுகிறான் பெருமான். அற்புதமாக காட்டுகிறார்கள். இப்படி 2 பேரும் பெருமானும் பிராட்டியும் போட்டி போட்டுக் கொண்டு ரட்சிக்கிறார்கள். பிராட்டி அவள் யாருக்கும் யார்தான் தோஷம் செய்யாதவர்கள் சொல்லி சொல்லி ரட்சிக்கிறாள். எம்பெருமான் தோஷமே செய்திருந்தாலும் பரவாயில்லன்னா, என் அடிவனான பிற்பாடு அவன் செய்தவையெல்லாம் புண்ணியம் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி ரட்சிக்கிறாள். இப்படி 2 பேரும் போட்டி போட்டுக் கொண்டு ரட்சிக்கக்கூடிய காலத்திலே அடியார்களுக்கு என்ன குறை, என்ன குறையை கண்டார்கள், எந்த குறையும் இல்லைன்னு தெரிவிக்கக்கூடிய அற்புதமான பாசனம் தான். அப்படி 2 பேரும் போட்டி போட்டபடியாலே 2 பேரும் ஒருத்தரிலே ஒருத்தர் மயங்கினார்கள், 2 பேரும் கட்டில கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருவரையும் சேர்த்து எழுப்பக்கூடிய அற்புதமான பாசுரம் தான் 19ஆம் பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் எத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்ச்சிரவாய் வைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒத்தாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்த இல்லாயால் தத்துவமன் நித்தகவு. குத்து விளக்கெரியா உள்ளே ராமனும் சீதையும் படுத்துட்டு இருக்கான். ஆச்சரியமா குத்து விளக்கானது எரிகிறது. குத்து விளக்கெரியா என்பது எதை காட்டுகிறது என்றால், நன்னா போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் ஆனந்தமா அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். விளக்கு நன்னா எரிகிறது, படபடபடபடன் பிரகாசிக்கிறது உள்ள விளக்கானது. இவர்கள் எல்லோரும் விளக்கு அணைந்தவர்களைப் போல இருக்கிறார்கள். வெளியில இவளால விளக்க பார்க்க முடியல, விளக்கை பார்த்தால் கண் கூசுகிறது ராமனை விட்டு பிரிந்தபடியால். ஆனால் உள்ள நன்னா விளக்கு எரிகிறது. அதனால என்ன, ஆனந்தமா போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமனும் சீதை அவர்களுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு கீழே படுக்கையாக கிடக்கிறார் லக்ஷ்மணன். 3 பேரும் தன்ன ஆனந்த அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கொண்டாடுகிறார். அக்காலத்திலே சித்திரக்கூட்டத்திலே இருந்தா போல, சித்திரக்கூட்டத்திலே 3 பேரும் ஆனந்தமா இருந்தா. ரமமானோ வனேத்ரயா, ஆச்சரியமா கொண்டாடுகிறார். ரமமானோ ரமித்தார்கள் 3 பேரும். வனேத்ரயா, வனத்திலே காட்டிலே 3 பேரும் ஆனந்தமாக ரமித்தார்கள். இந்த ஆனந்தம் எதனாலே ஆனந்தம், 3 பேருக்கும் ஆனந்தம் இருந்தது. எதனாலே ஆனந்தம்ன்றதுலதான் வித்தியாசம். ராமனுக்கு எதனாலே ஆனந்தம் என்றால், சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் கூடியிருக்கிறபடியாலே ராமனுக்கு ஆனந்தம். அதனால ரொம்ப ஆனந்தமா கூடியிருந்தான் ராமன். சீதைக்கு எதனாலே ஆனந்தம்னா, ராமனுக்கு எல்லா விதமான பணிவிடைகள் ராமனோட சேர்ந்திருக்கும், அவன் ஆனந்தப்படும்படியாக அவனோட கூடியிருக்கு என்கிறபடியாலே சீதைக்கு ஆனந்தம். அவனுக்கு ஆனந்தத்தை வளர்க்கிறோமே, அவன் ஆனந்திக்கும்படியா அவனோட கூடியிருக்கோமே என்கிறபடியாலே சீதை ஆனந்தத்தோட கூடியிருக்கிறார். இந்த 2 பேரும் ஆனந்தத்தோட கூடியிருக்கிறபடியாலே லக்ஷ்மணன் ஆனந்தத்தோட கூடியிருக்கும். இவர்களுடைய ஆனந்தத்துக்குள்ளே லக்ஷ்மணனுடைய ஆனந்தம் அந்தர்கதம், அது உள்கிடக்கிறது. இவ ஆனந்தமா இருந்தா லக்ஷ்மணன் தன்னுடைய ஆனந்தமா இருக்கும். இவர்கள் ஆனந்தத்தை பார்த்தல்லவா ஆனந்தப்படுகிறான் லக்ஷ்மணன். இதெல்லவா இருக்கிறான் சேதனன்னா எப்படி இருக்கணும், மிதுனத்திலே கைங்கரியம் பண்ண வேண்டும். பிராட்டியும் எம்பெருமானும் சேர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் ஆனந்தத்தை பார்த்து ஆனந்தப்படணும். அல்ல அவ 2 பேரும் ஆனந்தமா இருக்கா, அதை பார்க்கிறபடியாலேயே இவன் ஆனந்தமா இருக்கிறான். இப்படி 3 பேரும் கிருத்த ஆனந்தத்தோட கூடியிருந்தார்கள் சித்திரக்கூட்ட பர்வதத்திலே. அப்படி ஆனந்தமாக அனுபவத்தை செய்தார்கள் என்று கொண்டாடுகிறார். அவ்விடத்திலே சுப சித்திரகூடோசோ கிரிராஜோபமோ கிரிஹி எஸ்மின் வசதி காகுஸ்தே குபேர இவன் நந்தனே என்று குபேரனானவன் அவன் நந்தன வனத்திலே, குபேரனுடையது சைத்திர வனம், இந்த சைத்திர வனத்தை அபகரித்துக் கொண்டான் ராவணன். நாளே அவன் புறப்பட்டு இந்திரனுடையது நந்தனவனம், அந்த இந்திரனுடைய நந்தவனத்திலே வந்து ஆனந்தமாக ரமித்தான் குபேரன். அந்த குபேரனை போலே ராமன் என்ன, ராமனுடைய அயோத்தியை புடிங்குண்டா, ஆனா விடத்திலிருந்து புறப்பட்டு சித்திரகூடத்துக்கு வந்தான். நான் சித்திரகூடத்துல வந்தவன், விடத்திலே ஆனந்தமாக அனுபவித்தான் ரமித்தான். விடத்திலே சுபகஸ் சித்திரகூட்டோசம் என்று இந்த சித்திரகூட்டம் இருக்கே, லோகத்திலே இதை போல மலையே கிடையாதுன்னு சொல்ல. அப்படி நமித்தார்கள். ஏன், ராமனும் சீதையும் சேர்ந்திருந்தபடியாலே. கிரிராஜோபமோ கிரி, கிரிராஜன் மலைகளுக்குள்ளே தலையான மலை, திருமாலிரும் சோழமலை வீரமலை. விடத்துல பக்கத்துல, மதுரைக்கு பக்கத்துல திருமாலிரும் சோழமலைன்னு ஆச்சரியமான பர்வதம். விடத்திலே பெருமான் பிராட்டியோட சேர்ந்து எழுந்தருள் இருக்கிறான். சுந்தரமாகும் சுந்தர தோளுடையார்,
எம்பெருமான் அழகர் கள்ளழகர் சுந்தரவல்லி தாயாரோட சேர்ந்து விடத்தை எழுந்தருளி இருக்கிறார். பிராட்டி எம்பெருமானோ எப்பொழுது எழுந்தருளி இருக்கார். ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறார்கள் இவ்விடத்திலே. திருமாலிலும் சோழமலையிலே திருவும் எம்பெருமானும் பிராட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கா. அப்படிப்பட்ட மலையைப் போல இருந்தது சித்திரகூட பர்வதம். பிராட்டி எம்பெருமானும் சேர்ந்திருந்து அனந்தமா அனுபவத்தை செய்தார்கள். லஸ்மின் வசதி காகுஸ்தே என்று அனந்தமா ரெண்டு பேரும் அனுபவத்தை செய்து போந்தார்கள் சித்திரகூடத்துல. அங்க எப்படி இருந்தாலோ அதை போல இருக்கிறார் இடத்திலே. குத்து விளக்கில் மேல் என்று இந்த குத்து விளக்கு எரியும்படியான அனந்தமான அனுபவம். ரசமாக ஒரு கவியானவன் ஜானகி பரிணயம் என்று ஒரு ராமாயணத்தை எழுதி போந்தார். ஜானகி பரிணயம்ன்றது இருக்க இது உண்மையான சரித்திரம் அல்ல. ராமாயணத்துல நடந்தா போலவே இல்லை, கொஞ்சம் இன்னும் ரசமா இருக்கணும், ஜனரஞ்சமா இருக்கணும் என்று ராமாயணுடைய சரித்திரம் என்ன, ராமாயண சரித்திரம் அதற்கு மேலேயும் சில சரித்திரங்களை எல்லாம் அப்படி சேர்த்து ரசமா எழுதியிருக்கிறான் ஒரு கவி. இந்த ஜானகி பரிணயத்துல சித்திரகூடத்திலேயே வந்து சேர்ந்தான் ராவணன், அங்கேயே வந்துட்டான் சூர்பனகன் என்று ரசமா எழுதியிருக்கிறான். பஞ்சவட்டி வரைக்கும் போல சித்திரகூடத்திலேயே ரெண்டு பேரும் வந்துட்டான். எப்படி வந்தா அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வந்தான். ரசமா எழுதுற ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வந்தா சூர்பனகை அவள் ராமனை பார்த்தவாறே ஆனந்தம் ஏற்பட்டது. என்ன அழகா இருக்கான், இவனைத்தான் நாம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். பக்கத்துல பார்த்தா சீதை இருந்தான். நடாது சீதை இருக்கா, சீதை இருக்கும் போது நாம் எப்படி ராமன் கிட்ட போறது? சரி ஒண்ணு பண்ணுவோம், சீதை வேஷத்துல போனோம்னா ராமன் மயங்கி நம்மோட சேர்ந்துடுவோம் அப்படின்னு நினைத்தாள் சூர்பனகை. அதனாலே சீதையை போல வேஷம் போட்டுவிட்டான். ராட்சச காமரூபினா, ராட்சதர்கள் அவர்களுக்கு என்ன வேஷம் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம், அவர்களுக்கு வேண்டிய வடிவை எடுத்துக் கொள்ளலாம். ராட்சதர்களுக்கு அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உண்டு. அதனால சூர்பனகை என்ன பண்ணான்டா, சீதையினுடைய வடிவு எடுத்துட்டான். சீதை வேஷத்தை எடுத்துண்டு நேரா ராமன் முன்னாடி போனான். ராமன் முன்னாடி போகணும்னு அப்படி ஆகாசத்துல வந்துண்டு. அப்பொழுது ராவணன் அங்க வந்து சீதையை பார்த்தான். சீதையை பார்த்தவாறு சீதை இடத்துல ஆசை ஏற்பட்டது. வா, சீதை என்ன அழகா இருக்கா, இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். பார்த்தான், பக்கத்துல பார்த்தா ராமன் இருக்கு. ராமன் உட்கார்ந்துட்டு இருக்கான். பேசாம ஒண்ணு பண்ணுவோம், ராமனுடைய வேஷத்தை போட்டுட்டு போவோம், ராமனுடைய வடிவை எடுத்துட்டு போயிட்டுட்டா சீதை நாம் தான் ராமன் நினைத்து நம்மோட ஆனந்த அனுபவத்தை செய்வள் என்று நினைத்தான் ராவணன். நினைத்தவன் ராமன் வேஷம் போட்டுண்டு அப்படி ஆகாசத்துல வந்தாள். ராவணனாகிற ராமன் அவன் ஆகாசத்துல வந்துட்டு இருக்கான். சூர்பனை ஆகிற சீதை அவள் ஆகாசத்துல வந்துட்டு. ரெண்டு பேரும் அப்படி எதிரெதிரில பார்த்துட்டா ராவணனுக்கு எதிரில் நிற்கிறது சூர்பனகைன்னு தெரியாது, சூர்பனகைக்கு எதிரில் நிற்கிறது ராவணன்னு தெரியாது. பார்த்தாள் சூர்பனகை பார்த்தா, ஓஹோ ஒருவேளை நம்ம பார்க்கணும்ன்றதுக்காக ராமன் அவனும் ஆகாசத்துல பறந்து வந்துட்டானோ, நம்ம பார்க்கணும் நீங்க வந்திருக்கான் போல இருக்கே அப்படின்னு நினைத்தாள் சூர்பனகை. பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது. ஹா ராமா அப்படின்னாள். உடனே ராவணன் பார்த்தான், சீதை நம்ம இடத்துல இருக்கக்கூடிய காதலினாலே இவளே ஆகாசத்துல வந்துட்டா போல இருக்கு, இவள் ஹா சீதே அப்படின்னாரு. ரெண்டு பேரும் போனா நன்னா கட்டிண்டான். ராவணன் சூர்பனகை கட்டிண்டான், ராவணன் சீதை அப்படி நன்னா கட்டிண்டான். மேல இத கீழேந்து பார்த்துட்டு இருந்தா ஒரிஜினல் ராமன் சீதை, மேல இருக்கிறவா டூப்ளிகேட் ராமன் சீதை. ரெண்டு பேரும் அப்படி கட்டிட்டு இருக்கா. கீழே இருந்து ஒரிஜினல் ராமன் சீதை அப்படி தலையை தூக்கி பார்த்தா மேல ஒரு ராமனும் சீதை இப்படி கட்டிட்டு இருக்கா. பார்த்தா என்ன ஆச்சரியம், மேல நம்ம போலயே ரெண்டு பேர் இருக்காளே, நம்ம போலயே ஒரு ராமனும் சீதை இவ்வளவு ஆனந்தமா இருக்கா, நம்ம போலயே சுகமா இருக்கா போல இருக்கே. இவா பார்த்துண்டு ஆச்சரியம் என்று சுகமாக இவர்கள் பார்த்திருந்தார்கள். இவாளும் சுகமா பார்த்துட்டு இருந்தா, மேல அவ கட்டிட்டு இருந்தா என்று ரசமாக தெரிவிக்கிறான் அந்த ஜானகி பரிணயத்தில். இவா சுகமா அவ்வளவு சுகமா இருந்தா என்பதிலே நோக்கு. இவ்வளவு சுகமாக மேலே அப்படி ரமித்து கொண்டு அவர்கள் மேலே ஆனந்தமா இருப்பதை இவர்கள் ஆனந்தமா கூடியிருந்து பார்த்து போந்தார்கள். சித்திரகூட பர்வதத்திலே ரசமாக தெரிவிக்கிறான் கவி. அப்படி ஆனந்த அனுபவத்தை செய்தார்கள் சித்திரகூடத்திலே. அதை போல உள்ளப்படுத்திருக்கையே குத்து விளக்கெரியும்படியாக ஆனந்தமான அனுபவம். கொட்டுக்கால் கட்டில் மேல், கொட்டுக்கால் கோடுன்னு யானையினுடைய தந்தம், அந்த தந்தத்தினாலே ஆன கால், அதனாலே ஆன கட்டு, யானையினுடைய தந்தத்தினாலே ஆன கால். அந்த கட்டில படுத்துட்டாதான் சீதா பிராட்டிக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா சீதைக்கு தூக்கமே வராது. வீரபத்னியாக இருக்கக்கூடியவள் வீரனுடைய மனைவின்னு சொல்லியாச்சுன்னா சாதாரண படுக்கையில படுத்துட்டா தூக்கம் வராது. அவளுக்கு என்னன்னா இந்த வீர சின்னங்கள் அதெல்லாம் அங்கங்க பார்த்துட்டே இருக்கணும். பெரிய வீரனுடைய மாளிகை சொன்னா அங்கங்க பெரிய துப்பாக்கி என்ன, மான் தோல் என்ன, பெரிய கொம்பு என்ன, மானினுடைய கொம்பு, பெரிய ரிஷபத்தினுடைய கொம்பு, இதெல்லாம் அங்கங்க மாட்டி வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தாதான் அதெல்லாம் டூப்ளிகேட்டா இருக்கும், கடையில வாங்கியிருப்பான், உண்மையிலேயே வீரனான்னு தெரியாது. இருந்தாலும் பெரிய வீரனுடைய மனைவி சொல்லிட்டா அதெல்லாம் அப்பப்ப பார்த்தாதான் இவளுக்கு நல்லா தூக்கம் வரும்.
அப்படி இருக்கிறது லோகத்துல எல்லாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் சீதா பிராட்டிக்கும் வீரன்னா ராமனல்லவா வீரன். ஆச்சரிய நேற்றைய தினமே அனுபவித்தோம். கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வாபி வராணனா நகாரயதி சந்திராசம் பாகு ராமஸ்ய சம்ஸ்கிருதம் என்று காட்டில இருக்கக்கூடிய விலங்குகள், கொடிய விலங்குகளை எல்லாம் பார்க்கக்கூடிய சீதா பிராட்டி பயத்தோட பார்க்காமல் ஆச்சரியத்தோட பார்த்தாள். எல்லாம் பார்த்ததே இல்லையே முன்பு என்ற அதிசயத்தோட பார்த்தாள். எதனாலே பயம் இல்லைன்னா ராமனுடைய தோளை அண்ட கொண்ட பலத்தாலே, தோல் அருகில் இருக்கிறபடியாலே பயமே இல்லாமல் இருந்தால் வீரனுடைய மனைவி ஆகிறபடியால். அதனால இந்த வீரபத்னிக்கு சாதாரண கட்டில் எல்லாம் படுத்தா தூக்கம் வராது. யானையினுடைய தந்தம் அதாலே ஆன கட்டிலா இருக்கணும். சுவாமி யானையை இவன் கொண்டிருக்கானா? ராமன் ஏதாவது யானையை கொண்டிருக்கானா? கண்ணன் தானே யானையை கொண்டான். குலையாபீட்டம்ன்ற யானையை கொண்டான்னு பார்க்கிறோம். ராமன் யாராவது யானையை கொண்டானா? கொண்டான்னு சொல்லிட்டார். யாரு யானைன்னா ராவணனே யானை. ராவணனை கொன்றத காலத்திலே எப்படி இருந்தது என்றால் அவன் ராமன் கையிலே அகப்பட்டு நடுங்கினான். எப்படி யானையானது சிம்மத்தின் கையிலே அகப்பட்டு நடுங்குமோ, எப்படி ஒரு பாம்பானது அது அகப்பட்டு நடுங்குமோ, பாம்பின் கையிலே அகப்பட்ட பிராணிகளானது நடுங்குமோ, அதை போலே ராமனுடைய கையிலே அகப்பட்டபடியாலே கருடனுடைய கையிலே அகப்பட்ட பாம்பு அது எப்படி நடுங்குமோ, அதை போலே ராமனுடைய கையிலே அகப்பட்ட ராவணன் அவன் நடுங்கினான். அப்படியே நடுங்கி போனான்னு ஆச்சரியமாக பிரித்தாந்தம் பார்க்கிறோம் ஸ்ரீ ராமாயணத்திலாக. ராவணன் அவனே யானை போல இருந்தான். இந்த ராவணனாகிற யானை நடுங்கும்படியாக செய்த சிம்மம் ராமன். யானையை கொன்ற சிம்மம் ராமன். அது தோற்ற யானையினுடைய தந்தம், அந்த தந்தத்திலான அற்புதமான கட்டில். இந்த கட்டிலை சமைத்தான். அந்த கட்டில் மேல படுத்துருக்கார். மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி இந்த கொட்டுக்கால் கட்டில் மேலே ஆச்சரியமா மிருதுவாக இருக்கக்கூடிய பஞ்ச சயனம், அற்புதமான படுக்கை. அந்த படுக்கையின் மேலே ஏறி கொத்தலரு பூங்குழல் நப்பின் நகொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய். கொத்தலர் பூங்குழல் கொத்து கொத்தாக விகசிக்கக்கூடிய புஷ்பங்கள். இந்த புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து இவள் குழலிலே வைத்தால் அங்கதான் மலர். அப்படிப்பட்ட குழலோடைய கூடின நப்பின்னை, அந்த நப்பின்னையுடைய மார்பகத்தின் மேலே கொங்கமே. நப்பின்னைன்னு சொன்னது சீதையை காட்டும். நேற்றைய தினமே தெரிவித்தேன். நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அந்த பின்னை சீதா பிராட்டியினுடைய மார்பகம் இருக்கே, அந்த மார்பகத்திலே இவன் கிடக்கிறான். சீதையினுடைய மார்பகத்தின் மேலே இவன் கிடக்கிறான். இவளை அடைந்தபடியாலே அவனுடைய மார்பு விகசித்திருக்கிறது. மலர் மார்பா என்று விகசிதமான மார்பு அண்ணா அகன்றிருக்கிறது. சீதையை ஆலிங்கனம் செய்த அழகு, அந்த அழகினாலே அகன்ற மார்போடைய கூடியிருக்கக்கூடிய ராமனே வாய் தீரவாய். இந்த சேர்த்தியை நாங்கள் கலைக்க வேண்டும் நினைக்கவில்லை. உன்னையும் சீதையும் பிரிக்கணும்னு நினைக்கல. சேர்ந்தேரு, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. படுக்கையில படுத்துண்டே வாய் திறந்து வார்த்தை சொல்ல மாட்டாயா? எங்களுக்கு வார்த்தை சொல்வாயாகான்னு பிரார்த்திக்கிறாள். பிரார்த்தித்து ராமனை எழுப்புகிறாள். நீ தொடர்ந்து மேலே பாதி பாசுரத்தினாலே சீதையை எழுப்புகிறாள். மைத்தடம் கண்ணினாய், கண்ணழகை தெரிவித்து எழுப்புகிறாள். இவளுக்கு என்ன கண்ணழகு? இவள் கண்ணழகுக்கு உண்டான பிரபாவம் என்ன? மேலே அண்டாள் பாடக்கூடிய 33 பாசுரத்திலே இந்த ராமனையும் சீதையும் சேர்த்து எழுப்புவதற்கான காரணம் என்ன? இவர்களுடைய அசாத்தியமான பெருமைகளை எல்லாம் பேசுகிறாள் ஆண்டாள். அது என்ன இத்தியாதியான விஷயங்களை தொடர்ந்து நாளை தினம் இந்த கோட்டியில் அனுபவிக்க பிராப்தம். 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் திமலா துயிலடாய், செப்பன்னமென் முலை செவ்வாய் சிறு மருங்குள் அப்பின்னரங்காய் திருவே துயிலடாய், கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை போதேயம் மணீராட்டு ஏலோர் எம்பாவாய். அண்டாள் திருவடிகளே சரணம், நாழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். திருவாடிப்பூரத்தை சகத்துதித்த ஆழ்வாழியே, திருப்பாவும் பதும் செப்பினா ஆழ்வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள் வாழியே, பெரும்போதோரு மாமுனிக்கு பின்னான ஆழ்வாழியே, 143 ஆழ்வாழியே, இரங்கற்கே கண்ணி முகந்தளித்த ஆழ்வாழியே, பெருவாரும் திருமல்லி வளரா அடிவாழியே, அன்புது வனகற்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.